ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு ஓகேவா, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களின் மருவு தான். ஏன் இது பார்க்குறோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இதில் சேஞ்சஸ்லாம் இருக்குது. சரியா, நிறையா புதுசாக ஊர்களோட பெயர்கள் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா மருவு பெயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருமானா கம்பல்சரி வரும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட ஊர் கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்திங்கன்னா மருவு சொற்கள் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த அவுட் சோர்ஸ் புக்கில் இல்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க, என்ன இதுன்றதுன்னே நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஓகேவா, நான் ஒரு சாம்பிள் காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள், பாலாறு அப்படின்ட்டுருக்கு. பாலாறுன்றத பாலின் மருவி இருக்கான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்லேயே இல்லை. நம்மளே அவுட் சோர்ஸ் புக்கு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஆனால் அந்த அவுட் சோர்ஸ் புக்லேயே பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஓகேவா, ஏன்னா நான் பார்த்தனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், திருவெள்ளரை அப்படின்னு இருக்கிறது ஸ்வேதகிரி அப்படின்னு மாறி இருக்கான். ஓகேவா, அப்படின்ட்டு மருவி இருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இதெல்லாம் புக்கிலேயே இல்லைப்பா. அவுட் சோர்ஸ் புக்கில் கூட இதெல்லாம் இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சி காரனுக்கு எங்கே தான் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்றது தெரியல. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நல்லா தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா, பாருங்கள் நிறையா இருக்குது. பாருங்களேன், பாருங்கள் திரியநேரி அப்படின்ட்டு இருக்குது. பாருங்கள், திரையநேரின்றது தென்னேரின்னு மாறி இருக்கான். சரியா, கண்டிய ஓகேவா, கண்ணடிய பேரேரி அப்படின்றது கண்டிய பேரி அப்படின்ட்டு மருவி இருக்காமா. பாருங்கள், இளங்கோக்குடி அம்பாள் சமுத்திரம்ன்றது தான் அம்பா சமுத்திரம்னு மாறி இருக்கான். மறுபடியும் இந்த அம்பா சமுத்திரம் அம்பைன்னு மருவி இருக்கும். சரியா, அப்போ இந்த மாதிரியான நிறைய சோர்ஸ் இருக்குது. சரியா, இங்கே பாருங்களேன், தெல்லாற்றுப்பற்று தெல்லாரப்பட்டு, திருப்பயணம் திருப்பயணம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே புதுசு. அரையணி நல்லூர் தான் அரகண்ட நல்லூராம். சரியா, பூங்குன்றம் தான் பூங்குணமா, பாலையூர் தான் பாலூராம். பாருங்கள், இதை கம்பல்சரி பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா புதுசாக கொடுத்து வச்சுருக்கானுங்கப்பா சாமி. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்தது கொண்டு எல்லாமே இதுலேயே கவர் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா எத்தனை பேஜ் கிட்டத்தட்ட இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதை படிக்காத போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 டேஞ்சர் தான். சரியா, அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம படிச்சிருவோம். ஓகேவா, அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம எதையும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ பாருங்கள், ஊர் பெயர்களின் மருவு. ஓகேவா, என்னது ஊர் பெயர்களின் மருவு. அம்பா சமுத்திரம் அப்படின்றது எப்படி மருவுது, அம்பை அப்படின்ட்டு மருவுது. சரியா, அடுத்தது அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைன்றது எப்படி மருவுது, அறுவை அப்படின்ட்டு மருவுது. ஓகேவா, அருப்புக்கோட்டை அப்படின்றது அறுவை அப்படின்ட்டு மருவுது. அடுத்தது அலங்காநல்லூர். அருப்புக்கோட்டை அறுவைனா அலங்காநல்லூர் என்னது, அலங்காநல்லூர் அலங்கை. ஓகேவா, அலங்காநல்லூர் அலங்கை. அடுத்தது அறந்தாங்கி. அறந்தாங்கின்றது அறந்தை. ஓகேவா, நம்ம உறையூர் படிச்சிருப்போம். உறையூர் அப்படின்றது என்னவா மாறும், உரந்தை அப்படின்ட்டு மருவி இருக்கும். அதே மாதிரி தான் அறந்தாங்கின்றது அறந்தை. அடுத்து பாருங்கள், ஆற்றூர் ஆத்தூர்னு மருவி இருக்கான். ஓகேவா, ஆற்றூர் ஆத்தூர் அப்படின்னு மருவி இருக்கான். ஆனால் நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் என்ன படித்தோம், ஆற்றூர் அப்படின்றது ஆரை அப்படின்ட்டு மருவி இருக்கும், சேற்றூர் அப்படின்றது சேரை அப்படின்ட்டு மருவி இருக்கும்ன்ட்டு நம்ம வியாச விளக்கம் அப்படின்னு ஒரு அவுட் சோர்ஸ் புக் இருக்கும், அதில் படிச்சிருப்போம். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட் மெட்டீரியல், திடீர்னு உள்ளேருந்து இறக்கி விட்டானா வம்பாய் போயிடும். ஓகேவா, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. சரியா, அப்போ அறந்தாங்கினா அறந்தை, ஆற்றூர் அப்படின்னா ஆத்தூர். அடுத்து பாருங்கள், ராமநாதபுரம். ராமநாதபுரம்னா முகவை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக நம்ம படித்தாச்சு. ஓகேவா, ராமநாதபுரம்னா என்னது, முகவை அப்படின்ட்டு நம்ம சூப்பராக படித்தாச்சு. இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம சேரளம் தான் சேலம்னு படித்தோம். ஓகேவா, சேரளம் அப்படின்றது தான் சேலமாக மருவி இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சேலையூர்னு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சேலையூர் அப்படின்னா சேலமாக மருவி இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், கரூர் மருவி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து கொடைக்கானல் இருக்குல்ல, இந்த கொடைக்கானலை பார்த்திங்கன்னா 2 விதமாக கொடுத்துருக்கான். கொடைக்கானலை கொடை அப்படின்ட்டு மருவி இருக்குன்னு கொடுத்துருக்கான், கோடை அப்படின்னு மருவி இருக்குன்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும் இதில். சரியா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், கொடைக்கானல் கோடைன்னு கொடுத்துருக்கானா. இதுக்கப்புறம் பாருங்கள், கொடைக்கானல் இந்த கொடைன்னு போட்டு கொடுத்துருப்பான். ஓகேவா, அதையும் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், மணப்பாறை அப்படின்றது மணவை. நம்ம முன்னாடியே தெரியும், ராமநாதபுரம் முகவைன்னு பார்த்தோம், அது தெரியும். விருதுநகர் விருதை, இதெல்லாம் போட்டுருவீங்க. அடுத்து பாருங்கள், பரமக்குடி பரம்பை. அப்போ பரமக்குடின்னு என்ன வரும்னா பரம்பைன்னு போடணும்.
சரியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சங்கரன் கோவில், சங்கை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சங்கரன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சங்கை. அடுத்தது மயிலாடுதுறை, மயிலாடுதுறை தான் மாயூரம்னு வரும். ஓகேவா? ஏன்னா மயிலாப்பூர் அப்படின்றது மயிலைன்னு வந்துடும். சரியா? மயிலாப்பூர் அப்படின்றது மயிலைன்னு வந்துடும். மயிலாடுதுறை வந்து என்னவா வரும்? மாயூரமாக வரும். ஆனால் இங்கே மயூரம்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அதனால் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ மயிலாடுதுறை அப்படின்றது மயூரம் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. சேந்தமங்கலம் சேந்தை. சரியா? சேந்தமங்கலம் என்னவா மறுவுது? சேந்தையாக மறுவுது. அடுத்து பாருங்கள் சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர் என்னது? சோழிங்கராக மாறுது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா? அதாவது சோழபுரம் அப்படின்னு இருக்கும். இது வந்து எப்படி மாறும்? சோழபுரம் பொதுலகரமாக மாறும். சிறப்பு லகரம் வந்து பொதுலகரமாக மாறும். இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள் திருவண்ணாமலை அருணை. திருவண்ணாமலையெல்லாம் சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஓகேவா? திருவண்ணாமலை எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்லாத அருணைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்போ திருவண்ணாமலை மறுவு சொற்கள் எப்படி மறுவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அருணை அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும். ஓகேவா? திருவண்ணாமலை எப்படி மறுவுது? அருணை அப்படின்ட்டு மறுவுது. அப்போ அடுத்து பாருங்கள் கருந்தட்டை குடின்றது கரந்தைன்னு மாறுது. ஓகேவா? கருந்தட்டை குடின்றது கரந்தைன்னு மறுவுது. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறையா அப்டேட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஊர் பெயர்கள் மறுவே பார்த்தீங்கன்னா ஒரு 150-200க்கு மேலே கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள் கருந்தட்டை குடின்றது எப்படி மறுவி இருக்குது? கரந்தை அப்படின்னு மறுவி இருக்குது. திருவண்ணாமலை அருணை இதெல்லாம் நம்ம படித்தாச்சு. ஓகேவா? கரிவலம் வந்த நல்லூர் தான் கருவை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். அதே மாதிரி நாகர்கோயில் அப்படின்னா நாஞ்சி. நம்ம இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோலேயே பார்த்தாச்சு. ஓகே? மறு சொற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். வியாச விளக்கம் புத்தகத்தில் இருக்கிறத அப்டேட் பண்ணியிருப்போம். அப்புறம் இன்னொரு அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறத அப்டேட் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இதில் நிறையா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சி போடணும். நாகப்பட்டினம் அப்படின்னு வந்தால் தான் என்ன போடணும்? நாகை அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே முக்கியம். அப்போ அடுத்து பாருங்கள் திருத்தணின்றது தணிகைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திருத்தணி அப்படின்றது என்னது? தணிகைன்னு கொடுத்துருக்காங்க. வேதாரண்யம் வேதை. ஓகேவா? வேதாரண்யம் என்ன கொடுத்துருக்காங்க? வேதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வேதாரண்யம் என்ன கொடுத்துருக்காங்க? வேதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் திருச்செந்தூர் செந்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திருச்செந்தூர் எப்படி கொடுத்துருக்காங்க? செந்தூர். நம்ம இதுக்கு என்னென்ன பார்த்தோம்? செந்தில் அப்படின்ட்டு வேத விளக்கம் புக்கில் வியாச விளக்கம் புக்கில் இருக்கும். செந்தில்னு இருக்கும், திருச்செந்தூர்னு இருக்கும், திருச்சீர் அளவாயின்னு பார்த்தோம். ஓகேவா? என்ன பார்த்தோம்? திருச்சீர் அளவாய் அப்படின்ட்டு பார்த்தோம். திருச்சீர் அலைவாய். ஓகேவா? திருச்சீர் அலைவாய் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் வெறும் அலைவாய் மட்டும் பார்த்தோம். ஏன்னா திருச்செந்தூருக்கு மட்டும் நம்ம 4 பார்த்தோம். வெறும் அலைவாய், திருச்சீர் அலைவாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செந்தூர், அதுக்கப்புறம் செந்தில். ஸோ திருச்செந்தூருக்கு 4 பார்த்தோம். 4ஐயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈரோடைன்றதான் என்னது? ஈரோடுன்னு மாதிரி இருக்குது. சேரளம் அப்படின்றது தான் சேலம்னு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வேறு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உசிலம்பட்டி. உசிலம்பட்டின்றது என்னது? உசிலை. சரியா? உசிலம்பட்டின்றது எப்படி மறுவி இருக்குது? உசிலை அப்படின்ட்டு மறுவி இருக்குது. உதகமண்டலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும். ஊட்டி இல்லை உதகை அப்படின்னு தான் மறுவும். இது நம்மளுக்கே தெரியும். உறையூர் உரந்தை இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தது. எருமையூர் மகிசூர் இதுதான் வந்து என்னவா மறுவி இருக்குன்னா மைசூர் அப்படின்ட்டு வரையும் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? மைசூர் அப்படின்ட்டு மறுவி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்தது. அடுத்து பாருங்கள் ஏரிக்காடு. ஏரிக்காடு தான் ஏற்காடு. சரியா? ஏரிக்காடு தான் என்னவா மாறி இருக்கும்? ஏற்காடாக வந்து பார்த்திங்கன்னா மறுவி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த வியாச விளக்கம் புக்கில் இந்த கரூர் வஞ்சி இது எல்லாமே கரூர்னு மாறி இருக்குன்றது அந்த வியாச விளக்கம் புக்கில் இருக்கும். ஸோ அதை இதை வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா குவலாலபுரம் அப்படின்றது தான் கோலார் தங்கச்சுரங்கமாக மாறி இருக்குது. அப்போ ரொம்ப 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 முக்கியம் இது. சரியா? இதெல்லாம் பாருங்களேன் அவுட் சோர்ஸ் புக்கில் எந்த புக்லேயுமே இல்லை. பட் ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி காரனுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இந்த மாதிரியான கொஸ்டினை வச்சு தான் நம்மளை வந்து போட்டு தள்ளிகிட்டு இருந்தான். பட் வந்து இப்போ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? கோலாலபுரம் அப்படின்றது கோலார் தங்கச்சுரங்கம் கர்நாடகாவில் இருக்குது தெரியுமா? அதை தான் சொல்கிறாங்க. கோலாலபுரம் அப்படின்னா கோலார் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை தெளிவாக தயவுசெய்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் குளிர் தண்டலை அப்படின்றது பார்த்திங்கன்னா குளித்தலை. சரியா? குளிர் தண்டலைன்னு என்னது? குளித்தலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோலேயே இருந்தது. ஓகேவா? குளிர் தண்டலை அப்படின்றது குளித்தலை. குன்றூர் அப்படின்றது குன்னூர்னு பார்த்தோம். நம்ம குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி பழமொழி கூட சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்போ குன்றூர் அப்படின்னா என்னது? குன்னூர் அப்படின்ட்டு மாறி இருக்கும். ஓகேவா? குன்றூர் என்னவா மாறி இருக்கும்? குன்னூராக மாறி இருக்கும். கொடைக்கானல் கொடை. நம்ம என்ன தான் சொன்னேன்? கொடைக்கானலுக்கு இந்த கோடை அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சேஃபாக எழுத முடியும். ஓகேவா? அடுத்து கோடலம்பாக்கம்ன்றது இந்த லா போயிட்டு கோடம்பாக்கம்னு எழுதுவாங்க. இதெல்லாம் நம்ம
முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே அந்த மருவு சொற்களில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ பாருங்கள், கோடலம்பாக்கம்ன்றது கோடம்பாக்கமாக மருவி இருக்கும். அப்போ ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து பாருங்கள், சிங்களாந்தபுரம் சிங்கை. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா, சிங்களாந்தபுரம் சிங்கை அப்படின்ட்டு வரும். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்காநல்லூரும் சிங்கை தான் பார்த்தோம். ஓகேவா, சிதம்பரம் என்ன பார்த்தோம், தில்லை நடராஜ பெருமாள் கோயில் அங்கே இருக்குது, அதனால் தில்லை அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, சின்னதரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டையாக மாறும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, சின்னதரிப்பேட்டை அப்படின்றது சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்ட்டு மாறும். சிங்காநல்லூரும் சரி சிங்களாந்தபுரம்னாலும் சரி ரெண்டுமே என்னவா மருவும், சிங்கை அப்படின்னு தான் மருவும். கோடலம்பாக்கம்ன்றது இந்த லா போயிட்டு கோடம்பாக்கம் அப்படின்ட்டு மரும். சரியா, அடுத்தது பாருங்கள், சேதுராயன்புத்தூர் சேராத்தூர்னு வரும். ஓகேவா, என்னது சேதுராயம்புத்தூர் அப்படின்றது சேராத்து அப்படின்ட்டு வரும். சேரளம் நம்ம முன்னையே சொன்னோம், சேரளம்னால என்னது சேலம் தான் வரும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலத்துக்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. சேரளம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மேலே இன்னொன்று பார்த்தோம், அது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தஞ்சாவூர் அப்படின்றது தஞ்சை, இதே நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நாம் வந்து அந்த வியாச விளக்கம் புக்கில் வந்து தஞ்சாக்கூர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா, தஞ்சாக்கூர் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை தான். சரியா, அப்போ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தர்மபுரம் அப்படின்றது தாம்பரம். இது அவுட் சோர்ஸ் புக்லேயே நம்ம பார்த்தாச்சு. தருமபுரம் அப்படின்றது தாம்பரம் அப்படின்ட்டு வருது. தருமபுரினா தகடூர், அதிகமான வந்து வச்சு நீங்கள் ஈஸியாக போடலாம். தருமபுரியோட பழைய பேர் தான் தகடூர் அப்படின்ட்டு நீங்கள் அதை வச்சு போட்டுடலாம். அடுத்து தவத்துறை அப்படின்றது லால்குடி. இதுவுமே வந்து எதில் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்குது. தவத்துறை அப்படின்றது என்னது, லால்குடி. ஓகேவா, பாருங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். திண்டிவனம் அப்படின்றது புளியங்காடு. ஓகேவா, திண்டிவனம் அப்படின்றது புளியங்காடு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆப்ஷனில் திண்டீஸ்வரம்னு கொடுத்து வச்சுருவான், இல்லை திண்டுக்கல்னு கொடுத்து வச்சுருவான், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, என்ன தெரியணும், புளியங்காடு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா ஆப்ஷனில் இந்த திண்டீஸ்வரத்தையும் கொடுத்துருவான், திண்டுக்கல்லையும் கொடுத்துருவான். ஏன்னா திண்டீஸ்வரம்ன்றது எதோட இதுனா திண்டுக்கல்னு மருவி இருக்கும். ஓகேவா, திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல்னு மருவி இருக்கும். அப்போ நமக்கு ஆப்ஷனில் வந்து திண்டிவனம்னா திண்டுக்கல்லா அப்படின்ட்டு குழப்பமாடையவே கூடாது. சரியா, அப்போ திண்டிவனம்னா புளியங்காடு அப்படின்ட்டு மருவி இருக்கும், திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல் அப்படின்ட்டு மருவி இருக்கும். தெளிவாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா, அதே மாதிரி தவத்துறை என்ன பார்த்தோம், தவத்துறை தான் லால்குடி அப்படின்ட்டு மருவி இருக்குன்னு பார்த்தோம். தருமபுரம்னா தாம்பரம் அப்படின்ட்டு மருவி இருக்கும். அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, என்னது திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடினா என்ன, பழனி. ஓகேவா, திரு ஆவினன்குடினா என்னது, பழனி. அப்போ இது வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் தனித்தனியாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம திருத்தணிக்கே வந்து பார்த்திங்கன்னா குன்றுதோராடல்னு ஒன்று இருக்கும், ஆனால் அங்கே தணிகை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. குன்றுதோராடல் அப்படின்னாலும் என்னது, திருத்தணி தான் வரும். சரியா, அப்போ நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், திருக்கொடிமாட செங்குன்றூர், இது திருச்செங்கோடு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ராஜாஜி கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆசிரமத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பார் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் கூட பார்த்தோம். சரியா, அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். அடுத்து திருச்சீர் அலைவாய். அப்போ பாருங்கள், திருச்சீர் அலைவாய் தான் திருச்செந்தூர்னு மருவி இருக்குது, அலைவாய்னு மருவி இருக்குது. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், திருச்செந்தூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாறி இருக்கும், அதாவது செந்தூர் அப்படின்னு வரும், செந்தில் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலைவாயின்னு வரும், திருச்சீர் அலைவாயின்னு வரும். அதே கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள், உசிலம்பட்டி உசிலை பார்த்தாச்சு, காஞ்சிபுரம் காஞ்சி பார்த்தாச்சு. திருக்குறுகூர் பாருங்கள், திருக்குறுகூர் அப்படின்றது ஆழ்வார் திருநகரி. இது என்னது, அதாவது நம்மாழ்வார் பிறந்த ஊருன்னு சொல்லுவாங்க, ஆழ்வார் திருநகரி, அதுதான் குறுகைன்னு மாறி இருக்கும். ஓகேவா, திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தான் எப்படி குறுகை அப்படின்ற மாதிரி இருக்கும். திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா ஆரூர்னு மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியம். திருவாரூர் அப்படின்றது ஆரூர்னு மாதிரி இருக்கும், மயிலாப்பூர்ன்றது மயிலைன்னு மாதிரி. இது நம்ம பார்த்தோம், மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை, இதுவே மயிலாடுதுறை அப்படின்ட்டு வரும். ஓகேவா, மயிலாடுதுறை அப்படின்ட்டு வந்தால் என்னென்னா நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மயிலாடுதுறை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது போடக்கூடாது. ஏன்னா மயிலாடுதுறைனா மாயூரம் அப்படின்ட்டு வரும். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மயூரம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, மயூரம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை அப்படின்னா சைதைன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அடுத்து வானவன் மாதவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வானவன் மாதவினா மானாம்பதி அப்படின்னு வரும். சரியா, வானவன் மாதவினா எப்படி வரும், மானாம்பதின்ட்டு வரும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள், மன்னார்குடி. மன்னார்குடி மண்ணை தான். ஓகேவா, நம்ம எப்படி விருதுநகர் விருதை, வண்ணாரப்பேட்டை வண்ணை அப்படின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான் மன்னார்குடி மண்ணை. ஓகேவா, மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி தான். நாகப்பட்டினம் நாகை. ஓகேவா, இதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், நாகர்கோவிலா. ஓகேவா, நாகர்கோவில் பார்த்தோமா, பட் அங்கே என்ன வரும், நாஞ்சின்னு வரும். ஓகேவா, அங்கே நாஞ்சின்னு வரும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா புதுகை வரும். இன்னொன்று என்னது, புதுமைன்னு வரும். சரியா, ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க.
புதுக்கோட்டைக்கு 2 வரும். ஓகேவா, புதுக்கோட்டைக்கு என்ன ஒரு 2 வரும், புது கையும் வரும் புது மையும் வரும். அதனால் நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கிறது சேஃப். ஓகேவா, அதே மாதிரி பாண்டிச்சேரியோட மருவு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, பாண்டிச்சேரி தான் எப்படி மருவி இருக்கும், புதுச்சேரின்னு மருவி இருக்கும். ஓகேவா, பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னால் இந்த புதுச்சேரி என்னவா மருவுது, புதுவை அப்படின்ட்டு மருவுது. இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, புதுச்சேரி புதுவைன்னு மருவும். அடுத்தது கும்பகோணம் குடந்தைன்னு கொடுத்துருக்கான். பட் நாம் இன்னொன்று என்ன பார்த்தோம், குடமூக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, கும்பகோணத்துக்கு 2 வரும், குடந்தையும் வரும் குடமூக்கும் வரும். இது என்னது, இதெல்லாம் அந்த வியாச வழக்கம் புக்கில் இருந்தது. அடுத்தது திருச்சிராப்பள்ளி திருச்சி, இதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேவா, திருச்சிராப்பள்ளி திருச்சி, சோழநாடு சோனாடு, இதெல்லாம் நம்ம பார்த்தது. கோவம்புத்தூர் தான் கோயம்புத்தூராக மாறும். ஓகேவா, கோயம்புத்தூராக மாறும். மறுபடியும் இந்த கோயம்புத்தூர் என்னவா மாறும், கோவையாக மாறும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய புக்லேயே நம்ம பார்த்தாச்சு, பழைய வீடியோலேயே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், தேவக்கோட்டை அப்படின்றது ஓட்டையாக மாறும். ஓகேவா, தேவக்கோட்டை அப்படின்றது ஓட்டையாக மாறும். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது இதெல்லாம். அடுத்து திருநெல்வேலி பார்த்திங்கன்னா நெல்லையாக மாறும். ஆனால் இந்த திருநெல்வேலியாக பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ் தான் இந்த திருநெல்வேலியாக மாறும். ஸோ அதுவும் பின்னாடி வரும், நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், திருத்தணிகை அப்படின்றது என்னவா மாறி இருக்குது, திருத்தணிகை அப்படின்றது திருத்தணியாக மாறி இருக்குது. அந்த திருத்தணி என்னவா மாறி இருக்குது, தணிகைன்னு மாறி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. செங்கற்பட்டுன்றது செங்கை, இது உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த செங்கற்பட்டு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், செங்கழுநீர் பட்டு. ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா நம்மளுக்கு தெரியணும். செங்கழுநீர் பட்டு அப்படின்றது தான் செங்கற்பட்டு அப்படின்ட்டு மருவி இருக்கும். சரியா, என்னது செங்கழுநீர் பட்டு அப்படின்றதான் செங்கற்பட்டுன்னு மருவி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செங்கற்பட்டு தான் என்னவா மாறும், செங்கை அப்படின்ட்டு மருவி இருக்கும். அதே மாதிரி தான் என்னது திருத்தணிகை அப்படின்றது தான் திருத்தணின்னு மருவி இருக்கும். மறுபடியும் இந்த திருத்தணி தான் தணிகைன்னு மருவி இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் குன்றுதோராடல் அப்படின்ட்டு இன்னொன்றும் சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது திருநின்ற ஊர் தான் திண்ணனூர்னு வரும். ஓகேவா, அங்கே இந்த இடத்துல இன்னும் கொடுக்கல. ஓகேவா, மிஸ்டேக் கவர்மெண்ட் மெட்டீரியல்லே. அப்போ திண்ணனூர் 2 சுழின்னு தான் வரும். ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்கு. அடுத்தது திருமறைக்காடு வேதாரண்யம் என்ன பார்த்தோம், வேதைன்னு பார்த்தோம். ஓகேவா, வேதைன்னு பார்த்தோம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ திருமறைக்காடு வேதாரண்யமாக மாறுது, வேதாரண்யம் வேதைன்னு பார்த்தோம். திருவரங்கம் ஸ்ரீரங்கம், இது நம்மளுக்கே தெரியும். ஓகேவா, திருவரங்கம் ஸ்ரீரங்கம், இது நம்ம பார்த்துடலாம். தேவக்கோட்டை இப்போ தான் பார்த்தோம். பல்லவன் தாங்கல் தான் பலவன் தாங்களாக மாறுது. ஓகேவா, என்னவா மறுவுது, பல்லவன் தாங்கல் அப்படின்னு இருக்கிறது தான் என்னவா மறுவுது, பலவந்தாங்கல்னு மறுவுது. சரியா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பலவந்தாங்கல் அப்படின்ட்டு மறுவுது. அப்போ எந்த இல்லு வரும், ஓகேவா, எந்த லா வரும் அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பழம் உதிர் சோலை தனித்தனியாக இருக்குது பாருங்கள். பழம் உதிர் சோலை தான் பழமுதிர் சோலையாக மறுவுது. இது ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது பழவேற்காடு தான் என்னது, புலிகாடு. ஓகேவா, அந்த டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த புலிகாட்டை கைப்பற்றினார் அப்படி இப்படின்ட்டு நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அப்போ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ என்ன, அது புலிகாடு. ஓகேவா, பழவேற்காடு புலிகாடு, பாளையங்கோட்டை பாளையன்னு வரும். ஓகேவா, பாளையங்கோட்டை என்ன வரும், பாளை அப்படின்ட்டு வரும். ஸோ ரொம்ப 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 இதுவும் முக்கியம். சரியா, பலவந்தாங்கல்னு பார்த்துட்டோம். பழமுதிர் சோலை தான். பழவேற்காடு தான் என்னது, புலிகாடு. அடுத்து பாளையங்கோட்டை பாளை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், பொழிலாச்சி அப்படின்னு தான் பொள்ளாச்சின்னு வரும். ஓகேவா, என்னது இந்த பொழிலாச்சி தான் பொள்ளாச்சி அப்படின்ட்டு வரும். முதுகுன்றம்ன்றது விருத்தாசலம். இது ரொம்ப 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 முக்கியம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். முதுகுன்றம். ஓகேவா, முதுகுன்றம் அப்படின்றதா என்னவா மறுவுது, விருத்தாச்சலம் அப்படின்னு மறுவுது. இதுவும் நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம். ஓகேவா, இது புதுசுலாம் கிடையாது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா, அப்போ முதுகுன்றம் அப்படின்றது விருத்தாச்சலம். ராஜராஜேஸ்வரன்றது தாராசுரம்னு சொல்லணும். ஓகேவா, ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில்னு பார்த்தோம். ஐராவதம் அப்படின்னா இந்திரனோட யானை பேருன்னு பார்த்தோம். ஓகேவா, இந்திரனோட அந்த வெள்ளை யானை பேர் தான் ஐராவதம் அப்படின்ட்டு பார்த்தோம். அவரோட பேரில் அந்த ஈஸ்வரன் சிலையை செஞ்சுருக்கனால என்ன பண்ணுவாங்க, ஐராதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். முதுகுன்றம் அப்படின்னா விருத்தாச்சலம், பொழிலாச்சின்றது பொள்ளாச்சி அப்படின்ட்டு வருவோம். ராஜராஜேஸ்வரம்ன்றது தாராசுரம்னு வரும். வெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூர். ஓகேவா, வெண்கல்லூர் தான் எப்படி மருவி இருக்குது, பெங்களூராக மருவி இருக்குது. ஓகேவா, வெண்கல்லூர் தான் பெங்களூராக மருவி இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள், வெற்றிலை குண்டுன்றது வத்தலை குண்டாக மாறிடுச்சு. வெற்றிலை குண்டு அப்படின்றது வத்தலை குண்டாக மருவிடுச்சு. ஓகேவா, பாருங்கள், வெத்தலை குண்டா அப்படி மருவிடுச்சு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. ஓகேவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை, இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பழைய இருக்கிறதுலே பார்த்தாச்சு. ஊர் பெயர் தான் மருவு. பாருங்கள், அதை கூட கொடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலில். இவனெலாம் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள், ஊர் பெயர் மருவுன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, சரி பாருங்கள். அடுத்தது தன் செய்யூர். பாருங்கள், இதெல்லாம் புதுசு.
ஓகேவா. இதெல்லாம் பாருங்கள், தன் செய்யூர்ன்றது தஞ்சாவூராக மருவி இருக்கும், தஞ்சாவூர் தான் தஞ்சைன்னு மருவி இருக்கும். அப்போ பாருங்கள், இதெல்லாம் கேட்டு விட்டான் அப்படின்னா புகஞ்சு போயிடும். தயவு செஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ தன் செய்யூர்ன்றது தஞ்சாவூர் அப்படின்ட்டு மருவி இருக்கும். தஞ்சாவூர் தான் எப்படி மருவி இருக்கும், தஞ்சை அப்படின்ட்டு மருவி இருக்கும், ஓகேவா. அப்போ சோளிங்கர் அப்படின்றது சோழிங்கபுரமாக வந்து பார்த்திங்கன்னா மருவி இருக்குது, பார்த்தீங்களா. சோளிங்கர் அப்படின்றது ஓகேவா என்னவா மருவி இருக்குது, சோழலிங்கபுரம் அப்படின்ட்டு மருவி இருக்குது, ஓகேவா. சோழலிங்கபுரம். அப்போ இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். திருவாவினன்குடி பழனி உங்களுக்கு தெரியும், திருச்சிரளவாய் திருச்செந்தூர் தெரியும். அடுத்து பல்லவந்தாங்களும் தெரியும். பொள்ளாச்சின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து மதுரை கல்வெட்டில் பாருங்கள், மதுரைன்னு கல்வெட்டில் கொடுத்துருப்பான். அது மதுரை தான் என்னது மதுரைன்னு மருவி இருக்கும். வெற்றியை கொண்டு வெத்தலை கொண்டு முன்ன தான் பார்த்தோம், சோழநாடுன்றதை பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், அச்சிறும்பாக்கம் அப்படின்றது அச்சரப்பாக்கமா. அப்போ இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எதுலேயுமே, எந்த அவுட் சோர்ஸ்லையுமே இது இல்லை, சரியா. ஆனால் அந்த கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி காரணங்க மட்டும் எங்கேருந்து கிடைக்கும்னு தெரில, ஓகேவா. அப்போ அச்சிறும்பாக்கம் அப்படின்னா அச்சரப்பாக்கம், தெளிவாக வைக்கங்கப்பா, தயவு செஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், செய்யூர்ன்றது செய்யூர் அப்படின்ட்டு மருவி இருக்குது, ஓகேவா. அச்சிறும்பாக்கம் அப்படின்றது அச்சரப்பாக்கம் அப்படின்ட்டு மாறி இருக்குது, ஓகேவா. அப்போ அந்த மீனிங்கை அதுக்கு உண்டான அந்த எந்த ரா வரும் அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா. அப்போ பாருங்கள், அச்சிறும்பாக்கம் அப்படின்றது அச்சரப்பாக்கம்னு மறுவது, செய்யூர் அப்படின்றது செய்யூர்னு மாறுது. வந்து பாருங்கள், அந்த இடத்துல வல்லெழுத்து மிகுந்து வந்துருச்சு, ஓகேவா. வல்லெழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது வல்லெழுத்துன்னு சொல்லக்கூடாது, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எரள வளலால் இருக்கக்கூடிய அந்த யா, ஓகேவா, இடையின எழுத்து, ஓகேவா. அந்த இடையின எழுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல மிகுந்து வந்துருக்குது. அப்போ செய்யூர் அப்படின்றது எப்படி மாறுது, செய்யூர் அப்படின்ட்டு மாறுது, ஓகேவா. செய்யூர் அப்படின்ட்டு மாறுவது. அச்சிறும்பாக்கம்ன்றது அச்சரப்பாக்கமாக மாறுது, ஓகேவா. அச்சரப்பாக்கம் அப்படின்ட்டு மருவுது. அடுத்து திரு ஆலங்காடு தான் திருவாலங்காடாக மாறுது. திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க, ஓகேவா. காரைக்கால் அம்மையார் அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்கள், திரு ஆலங்காடு தான் திருவாலங்காடுன்னு மாறுது. அப்போ இதுவும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கரிவலம் வந்த நல்லூர் என்னது, கருவைன்னு மருவும், கருவை நல்லூர்னு வரும், ஓகேவா. ஃபஸ்ட்டு கருவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கருவை நல்லூர் இருக்கான்னு பாருங்கள், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ இதெல்லாம் என்னது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள், கருந்திட்டை குடி கரந்தை. அப்போ இது என்னது, நல்லா தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கருந்தட்டான் குடின்றதான் அங்கே பார்த்துருப்போம் கருவை, நீங்கள் கருந்திட்டை குடின்னு இருக்குது, இது கரந்தை அப்படின்ட்டு மருவுது. ஸோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. திருவாவடுதுறை துரசை, இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம், ஓகேவா. அப்போ திருவாவடுதுறைன்றது என்னது, துரைசை. ஸோ ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. திருவாவடுதுறை அப்படின்றது என்னது, துரைசை அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் முக்கியமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தொண்டைமான் நாடு தான் தொண்டை நாடாக மருவி இருக்கும், சரியா. தொண்டைமான் நாடு தொண்டை நாடாக மருவி இருக்கும். குன்றத்தூர் குன்றைன்னு மருவும், ஓகேவா. அதுவே குன்றூர் அப்படின்றது என்னவா மாறும், குன்னூர்னு மாறும்னு நம்ம பார்த்தோம், ஓகேவா. குன்றூர் அப்படின்றது குன்னூராக மாறும்னு பார்த்தோம். இங்கே குன்றத்தூர்னு இருக்குது, குன்றத்தூர் குன்றைன்னு மருவுது, ஓகேவா. குன்றத்தூர் வந்து எப்படி மருவுது, குன்றை அப்படின்ட்டு மருவுது. களத்தூர் கலந்தை. அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, களத்தூர் கலந்தை. சேர்மாதேவி. அப்போ பாருங்கள், இரு தான் வந்திருக்கு இந்த இடத்துல, ஓகேவா. சேரமாதேவின்ட்டு அங்கே ராவல்ல, ஓகேவா. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வாவேசு ஐயர் வந்து சேரமாதேவி குருகுலம் வந்து நடத்திட்டு வந்திருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் பாகுபாடு வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, ஒரு சில மாணவர் பெஞ்சு போட்டு உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். அப்போ என்னது, சேரன்மாதேவி அப்படின்றது சேர்மாதேவின் தான் மருவி இருக்குது, ஓகேவா. சேர்மா தேவின்னு தான். ஆனால் நம்ம எழுதுறது எப்படி எழுதுவோம், சேரமாதேவின்னு எழுதுவோம். தயவு செஞ்சு இப்படி எழுதாதீங்க, தப்பு. சேர்மாதேவின்னு தான் என்னது கவர்மெண்ட் சோர்ஸில் கொடுத்துருக்கான் பாருங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோழன் வந்தான் அப்படின்றது சோழ வந்தான், ஓகேவா. சோழன் வந்தான்றது சோழ வந்தான், ஓகேவா. சோழ வந்தான் அப்படின்றது மருவி இருக்குது. சேற்றூர் சேரை, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆற்றூர் ஆரை அப்படின்ட்டு வியாச உலகம் புக்கில் பார்த்தோம், ஓகேவா. அதே மாதிரி இந்த ஆற்றூர் தான் எப்படி மருவி இருக்குது, ஆத்தூர் அப்படின்ட்டு மருவி இருக்குது, இதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டு டைப்பில் இருக்கும். ஆற்றூர் அப்படின்னா ஆரை அப்படின்றதும் வரும், அதே மாதிரி இந்த ஆத்தூரும் வரும். ஸோ ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே கான்செப்டில் தான் சேற்றூர் அப்படின்றது சேரை அப்படின்னு வரும், சரியா. அப்போ அடுத்து பாருங்கள், பாலாறு அப்படின்றது பார்த்திங்கன்னா பாலி. அப்போ இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் பாருங்கள் எங்கேயுமே இல்லை, ஓகேவா. அப்போ பாலாறு அப்படின்னா என்ன சொல்லணும், பாலி அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள், புதூர், இதெல்லாம் நம்மளே பார்த்தாச்சு, ஓகேவா. புதூர். அடுத்து பெண்ணாகடம் அப்படின்றது வெண்ணாடம்னு மாறும், ஓகேவா. ஆனால் நாம் என்ன படித்தோம் அப்படின்னா, பெண்ணாகடம்ன்றது பெண்ணாடம் அப்படின்ட்டு படித்தோம்,
ஓகேவா. பெண்ணாகடம் அப்படின்றது பெண்ணாடம்னு படித்தோம், பட் இங்கே வெண்ணாடம்னு கொடுத்து வச்சுருக்கான். ஓகேவா. அவன் ஒரு வேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டானா என்னன்னு தெரில, பட் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பெண்ணாகடம் அப்படின்றது வெண்ணாடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பெரும்புலியூர் அப்படின்றது பெரம்பலூர். அப்போ இது முக்கியம். சரியா. பெரும்புலியூர் அப்படின்றது பெரம்பலூர். பொதியில் அப்படின்றது பொதியம் பொதிகை. அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது. ஓகேவா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்ணாகடம் அப்படின்றது வியாச விளக்கம் புக்கில் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா. அப்போ இதை வந்து பெண்ணாகடம் பெண்ணாடம் அப்படின்ட்டு வரும், ஆனால் இங்கே வெண்ணாடம்னு கொடுத்துருக்கான். எதுக்கும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும். ஓகேவா. அப்போ பாருங்கள், பெரும்புலியூர் அப்படின்றது பெரம்பலூர். சரியா. பெரும்புலியூர்ன்றது பெரம்பலூர். பொதியில் அப்படின்றது என்னவா மாதிரி இருக்கும், பொதியம் இல்லைனா பொதிகை. சரியா. பொதியில் அப்படின்றது எப்படி மாறி இருக்கும், பொதிகை. அப்படி இல்லைன்னா என்னது, பொதியம். சரியா. ஸோ ரெண்டுத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பொதினி தான் என்னது, பழனி. பழனி மலையில் இன்னொரு பேர் தான் நம்ம என்ன பார்த்தோம், திருவாவினன்குடின்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னது, பொதினி அப்படின்னாலும் என்னது, பழனி தான். ஓகேவா. மகிபாலன்பட்டி மகிபைன்னு வரும். மகிமைன்னு போடக்கூடாது, மகிபை அப்படின்னு வரும். ஓகேவா. இங்கே பாருக்கா, அதை பைன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா. அப்போ மகிபாலம்பட்டின்னா என்னது, மகிபை. மங்களாபுரம் மங்களூர். ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுருவீங்க. மங்களாபுரம் மங்களூர். மலவராயன்பட்டி மலாடுன்னு வரும். சாரி, மலையமான் நாடு மலாடுன்னு வரும். ஓகேவா. மலையமான் நாடு மலாடுன்னு வரும். மலவராயம்பட்டி வந்து பார்த்திங்கன்னா மலவைன்னு வரும். ஓகேவா. மலவராயம்பட்டி எப்படி வரும், மலவை அப்படின்ட்டு வரும். மலையமான் நாடு, மலையமான் நாடுன்றது மலாடு அப்படின்னு வரும். ஓகேவா. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வியாச விளக்கம் புக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. இப்போ மங்களாபுரம் என்னது, மங்களூர் அப்படின்ட்டு வரும். இதுவே என்ன பார்த்தோம், பொதினினாலும் திருவாவினன்குடினாலும் பழனின்னு பார்த்தோம். மகிபாலன்பட்டி மகிபை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. மகிபாலன்பட்டி மகிமைன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், மலவராயன்பட்டி மலவைன்னு பார்த்துட்டோம். மயிலாடுதுறை பாருங்கள், மயிலாடுதுறை நம்ம என்ன பார்த்தோம், மயூரம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகேவா. ஆனால் இங்கே பார்த்துக்கோங்க, மாயூரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மாயவரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ எல்லாமே என்னது, இந்த மயிலாடுதுறை தான். அப்போ மயிலாடுதுறைக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3ஐயும் தெளிவாக பார்த்துக்கணும். என்னென்னது, மயூரம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மாயூரம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மாயவரம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3த்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சரியா. அப்போ மயிலாடுதுறைக்கு இந்த 3மே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை வண்ணை. வீர கேரளன் புத்தூர் அப்படின்றதா வீராளம்புத்தூர்னு வரும். ஓகேவா. வீர கேரளம்புத்தூர் அப்படின்றது வீராளம்புத்தூர்னு வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், புத்தூர் அப்படின்றது புதூர்னு மருன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ வீரகேளம்புத்தூர் அப்படின்றது வீராளம்புத்தூர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்லேயே இருக்குது. ஓகேவா. புக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் கிடையாது, அவுட் சோர்ஸ் புக்லேயே இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா. அடுத்தது வைகுந்தம் அப்படின்றது வைகுண்டம்னு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னா மாறி இருக்கும், இந்த தா வந்து டாவா மாறி இருக்கும். சரியா. அப்போ வைகுந்தம்ன்றது என்னவா மாறி இருக்கும், வைகுண்டம் அப்படின்ட்டு மாறி இருக்கும். ஓகேவா. குண்டம் அப்படின்ட்டு மருவி இருக்கும். அப்புறம் பாருங்கள், பாண்டவர் மங்கலம் பாண்டமங்கலமாக மாறிடும். ஓகேவா. பாண்டவர் மங்கலம் பாண்டமங்கலமாக மாறிடும். சரியா. பாண்டவர் மங்கலம் பாண்டமங்கலமாக மருவிடும். அடுத்தது கொடைக்கானல் கோடை. இது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. இந்த கோடையும் வரும், இந்த கொடையும் வரும். ஸோ ரெண்டுமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த இடத்துல என்ன போடுவீங்க, ஸ்ரீவை அப்படின்ட்டு போடுவீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன பார்த்தோம், ஸ்ரீவின்னு பார்த்தோம். ஓகேவா. அப்போ இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கூலக்கடை தெரு வந்து கூலை கடை தெருவாக மாறிடும். ஓகேவா. அதாவது கூலை அப்படின்றது பாருங்கள், கூலைன்னு மாறும், மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. அந்த கூலைன்னா என்ன, அது தானியம்னு அர்த்தம். ஓகேவா. தானியம்னு அர்த்தம். கூலம்னா தானியம் தானே அர்த்தம். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. சீத்தலை சாத்தனார் வந்து என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, தானிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கூலம்னா தானியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அப்போ என்னது, கூலக்கடை தெருனா கூலை கடை தெரு அப்படியே மாறிடுச்சு. நெற்குன்றம்ன்றது நெற்குணம். அப்போ பாருங்கள், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெற்குன்றம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. நெற்குன்றம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அது என்னவா மறுவுது, நெற்குணம் அப்படின்ட்டு மறுவுது. ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா. அடுத்தது குன்றத்தூர் குன்னத்தூர். அப்போ பாருங்கள், குன்றத்தூர் குன்னத்தூராக மாறி இருக்குது. அதே மாதிரி குன்றூர் குன்னூராக மாறி இருக்குது. இது முன்னையே நம்ம பார்த்தாச்சு. இது வந்து என்னது, நம்ம முன்னையே பார்த்தாச்சு. ஆனால் குன்றத்தூர் நம்ம பார்க்கல. குன்றத்தூர் பாருங்கள், குன்னத்தூர்னு மாறி இருக்குது. ஓகேவா. குன்றத்தூர் குன்னத்தூர்னு மாதிரி இருக்குது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது குன்றக்குடி குன்னக்குடி. அப்போ எல்லாமே பாருங்கள், இங்கே எங்கெங்கெல்லாம் குன்றான்னு வருதோ இங்கே குன்னான்னு வருது. ஓகேவா. அப்போ இதை தயவு செஞ்சு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ குன்றூர் அப்படின்னா குன்னூர், குன்றத்தூர் அப்படின்னா குன்னத்தூர், குன்றக்குடினா குன்னக்குடி. ஓகேவா. அடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருவெள்ளரைன்றது சுவேதகிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா,
தயவு செஞ்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் புக்கிலேயே இல்லை, ஓகேவா? இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் புக்லேயுமே இதெல்லாம் இல்லை. எங்கேருந்து தான் இதெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறானே தெரியல, ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. திருவெள்ளரை அப்படின்றது சுவேதகிரி, ஓகேவா? திருவெள்ளரை அப்படின்றது சுவேதகிரி. ஆரைக்கல்னா நாமக்கல், இது நம்ம படித்தாச்சு, ஓகேவா? ஆரைக்கல் அப்படின்னா நாமக்கல்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் திருவெள்ளரை வந்து நம்மளுக்கு தெரியாது. திருவெள்ளரை அப்படின்றது சுவேதகிரி, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? திருவெள்ளரை அப்படின்றது சுவேதகிரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வானமாமலைன்றது என்னது? நாங்குநேரியான், ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குப்பா, தயவு செஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்கப்பா. நான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம், பட் இந்த மாதிரி வானமாமலைன்னு கொடுத்துட்டு சம்மந்தமில்லாத நாங்குநேரிலாம் நம்ம போட மாட்டோம், ஓகேவா? அப்போ வானமாமலை அப்படின்னா நாங்குநேரினால் ஒன்று தான், கோத்தாத்கிரி அப்படின்னாலும் ஒன்று தான், தோத்தாத்ரி அப்படின்னு கொடுத்துருக்கான், ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்? தோத்தாத்ரி அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். இதையும் பார்த்துக்கோங்க. ரஜினி முருகன் படத்தில் தோத்தாஸ்ரீ சார் அப்படிம்பானே, அந்த பேர் மாதிரி இருக்குது, ஓகேவா? சூரி சொல்லுவாங்களா ரஜினி முருகன் பேரில் தோத்தாத்ரி சார் அப்படிம்பானே, அவங்க கூட சொல்லுவானே இந்த மாதிரி ஒன்று ஜெவ்சாஸ்திரின்னு வையே, இல்லை ரவிசாஸ்திரின்னு வையே, இல்லை ஆர்பி சௌத்ரின்னு வையே அப்படின்னு சொல்லி சொல்லுவானே. அப்போ பாருங்கள், வானமாமலை அப்படின்னா தோத்தாத்ரி அப்படின்னா நாங்குநேரின்னு அர்த்தமா. அப்போ பாருங்கள், இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில, ஓகேவா? இதெல்லாம் தயவு செஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தில்லைவனம் அப்படின்றது சிதம்பரம். நம்ம சிதம்பரம் தான் எப்படி மருவி இருக்குன்னு பார்த்தோம், தில்லைன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா? ஆனால் தில்லைவனம்னா என்னது? சிதம்பரம். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? வேணுவனம்னா திருநெல்வேலி. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய மூங்கில்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. வேணுவனம்னா மூங்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த காட்டில், அதனால தான் அதுக்கு வந்து வேணுவனம்னு பேர் வந்தது. இதுதான் பிற்காலத்தில் திருநெல்வேலியாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ திருநெல்வேலினா நம்ம வந்து நெல்லைன்னு சொல்லுவோம், ஓகேவா? நெல்லை அப்படின்ட்டு மாறுவோம். ஆனால் திருநெல்வேலின்ற பேர் எப்படி வந்தது? வேணுவனம் அப்படின்றதில் இருந்து தான் திருநெல்வேலின்னு வந்தது, சரியா? அப்போ ரொம்ப 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 முக்கியம். வேணுவனம்னா திருநெல்வேலி. திருவாரூர் அப்படின்றது ஆரூர்னு பார்த்தோம், அதே தான் இங்கே திருப்பி உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க, ஆறுன்றது திருவாரூர் அப்படின்ட்டு. அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பழவேற்காடு, புலிக்காடு, இது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. ஏரிக்காடு, ஏற்காடுன்றதை பார்த்தாச்சு. பைம்பொலின்றது பம்புலி, ஓகேவா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எதில் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு பார்க்கும்போது, ஓகேவா? அதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். பைம்பொலில் அப்படின்றது பம்புலி அப்படின்ட்டு மாறும், சரியா? அடுத்து குழி தண்டலை அப்படின்றது குளித்தலை, ஓகேவா? அப்போ இந்த லீ பார்த்துக்கோங்க எந்த லீன்ட்டு, ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம்னா குளிர் தண்டலை அப்படின்ட்டு பார்த்தோம், ஓகேவா? குளிர் தண்டலை அப்படின்றது குளித்தலை அப்படின்ட்டு வரும்னு பார்த்தோம், ஓகேவா? குளித்தலை அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் குளித்தண்டலை, அப்போ இங்கே இரு கொடுக்கல, அதே மாதிரி லீயும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அதே கான்செப்ட் தான், அங்கே எப்படி குளித்தலை போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் குளித்தலை போட்டுருங்க, இந்த லீயை மட்டும் மாற்றிடுங்க, ஓகேவா? அடுத்தது திருமால் இருஞ்சோலை. இதெல்லாம் பாருங்கப்பா, இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த திருமால் இருஞ்சோலையெல்லாம் எந்த புக்கில் எங்கே இருக்குதுன்னே தெரியல, ஆனால் இவன் தூக்கி வச்சு விட்டான், ஓகேவா? அப்போ திருமால் இருஞ்சோலைன்றது அழகர் கோவில், ஓகேவா? அப்போ உங்களுக்கு மறக்கக்கூடாது, திருமால்னால் நல்லா அழகாக இருப்பாருன்னு ஷார்ட்கட் கூட வைக்கணும், ஓகேவா? திருமால்னால் நல்லா அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வைக்கணும். அப்போ திருமால் இருஞ்சோலை அப்படின்னா அழகர் கோவில். குளித்தண்டலை அப்படின்றது குளித்தலை, பைம்பொலில் அப்படின்றது பம்புலின்னு வரும். திருச்சுரம்னா திருச்சூலம், ஓகேவா? திருச்சுரம் அப்படின்னா திரிசூலம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? திருச்சுரம் அப்படின்றது திரிசூலம், ஓகேவா? திருவிடைச்சுரம் அப்படின்னா என்னது? திருவடிச்சூலம், ஓகேவா? இங்கே பாருங்கள், திருவிடைன்றது திருவடின்னு மாதிரி இருக்குது, ஓகேவா? திருவிடைச்சுரம் அப்படின்றது திருவடி, ஓகேவா? திருவடி சூலம் அப்படின்னு மருவி இருக்குது. அப்போ ரொம்ப 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 முக்கியமானது. திருமாலிருஞ்சோலை அப்படின்றது அழகர் கோவில்ன்றதை தெளிவாக பார்த்தாச்சு. திருச்சுரம்ன்றது திரிசூலம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. திருவிடைச்சுரம்ன்றது திருவடிச்சூலம் அப்படின்றதும் பார்த்தாச்சு. திருநாவநல்லூர், ஓகே, அப்படின்றது திருமாநல்லூர். அப்போ பாருங்கள், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ நாவல் நல்லூர், திருநாவல் நல்லூர் அப்படின்றது திருமாநல்லூராக மருவிருச்சு, ஓகேவா? திருநாவல் நல்லூர்ன்றது திருநாமல்லூர் அப்படின்ட்டு மாறிடுச்சு, திருநாமநல்லூர் அப்படின்ட்டு மாறிடுச்சு. ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, திருநாமநல்லூர் அப்படின்ட்டு மருவிருச்சு, ஓகேவா? இங்கே நாவல் அப்படின்றது நாம அப்படின்ட்டு மருவிருச்சு. அப்போ இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். திருநாவல் நல்லூர்ன்றது திருநாமநல்லூர் அப்படின்ட்டு மருவிருச்சு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எருக்கத்தம்புலியூர், ஓகேவா? எருக்கத்தம்புலியூர் அப்படின்றது ராஜேந்திரப்பட்டினம், சம்மந்தமே இல்லாத இருக்குது பாருங்கள், ஓகேவா? எருக்கத்தம்புலியூர் அப்படின்றது என்னது? ராஜேந்திரப்பட்டினம்னு சம்மந்தமே இல்லாத மருவி இருக்குது, ஓகேவா? தயவு செஞ்சு இதையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னே தெரில, ஓகேவா? அங்கே பாருங்கள், ஒத்தக்க மந்து அப்படின்னு கொடுத்துட்டு ஒத்தைக்கல் மந்தைன்னு கொடுத்துருக்கான். இதுதான் வந்து என்ன மாறுது அப்படின்னா ஒட்டக மண்டு அப்படின்னு மாறி இருக்கான், ஓகேவா? என்ன மாறி இருக்குது? ஒட்டக மண்டு. இந்த ஒட்டக மண்டு தான் பிற்காலத்தில் என்ன மாறி இருக்குது? உதக மண்டலம்னு மாறி இருக்குது,
சரியா? இதான் என்ன மாறி இருக்குது, உதக மண்டலம் அப்படின்ட்டு மாறி இருக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒத்தக மந்து அப்படின்றது ஒத்தைக்கல் மந்தை அப்படின்னு அர்த்தமா. இதுதான் எப்படி மாறி இருக்குது, ஒட்டக மண்டுன்னு மாறி இருக்குது. இதுதான் எப்படி மருவி இருக்குது, உதக மண்டலம்னு மருவி இருக்குது. இந்த உதக மண்டலம் தான் பின்னால் என்ன மருவி இருக்குது, ஊட்டி அப்படின்னும் உதகை அப்படின்னும் மருவி இருக்கும். ஓகேவா? ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஒத்தக மந்து அப்படின்னாலும் ஒத்தைகள் மந்தைனாலும் ரெண்டு ஒன்று தான். அதுதான் எப்படி மருவி இருக்குது, ஒட்டக மண்டுன்னு மருவி இருக்குது. இந்த ஒட்டக மண்டு தான் பின்னால் உதக மண்டலமாக மாறும். அந்த உதக மண்டலம் தான் என்னது, உதகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ தெளிவாய்க்குங்க. அடுத்து திருவையாறு தான் என்னது, பஞ்சநதம்னு அர்த்தம். ஓகே, திரு ஐயாறு, திருவை கிடையாது, திரு ஐயாறு. அப்போ ஐனா ஐந்துன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சுனா என்னது, பஞ்சம்னு அர்த்தம். ஓகேவா? பஞ்சம்னு அர்த்தம். பஞ்சம்னா அஞ்சு தானே, பஞ்சம் அப்படின்றது அஞ்சு தானே. அப்போ என்ன சொல்கிறாங்க, திருவையாறு அப்படின்றது பஞ்சநதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவும் முக்கியம். அடுத்து மயிலாடுதுறை மாயவரம்னு பார்த்தோம், மயூரம் அப்படின்னு பார்த்தோம், மாயூரம் அப்படின்ட்டும் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் ஈஸியாக எடுத்தாச்சு. பத்தல் மடை தான் பத்தமடைன்னு மருவி இருக்குது. ஓகேவா? பத்தல் மடை தான் பத்தமடைன்னு மருவி இருக்குது. பாய் வந்து பத்தமடைக்கு பாய் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ ஒத்தக்க மந்து அப்படின்னாலும் ஒத்தைக்கல் மந்தை அப்படின்னாலும் என்னது, ஒட்டக மண்டு. இதுதான் என்ன மாறி இருக்குது, உதகமண்டலம் மாறி தெரியும். அப்புறம் எருக்கத்தம்புலியூர்ன்றது என்னது, ராஜேந்திரப்பட்டினம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டுப்பா. ஓகேவா? எருக்கத்தம்புலியூர் வந்து ராஜேந்திரப்பட்டினமாக மருவி இருக்கிறது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டு. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்னது, திருவரங்கம் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேவா? திரு ஐயாறு தான் எப்படி மருவி இருக்கும், பஞ்சநதம் அப்படின்ட்டு மருவி இருக்கும். ஓகேவா? திரு ஐயாறு தான் பஞ்சநதம் அப்படின்ட்டு மருவி இருக்கும். ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. திருவரங்கம் நம்மளுக்கே தெரியும், ஸ்ரீரங்கமாக மருவி இருக்கும். புதுக்கோட்டை எப்படி மருவும், புதுகைன்னு மருவும், புதுவைன்னு மருவும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சிலாம் உங்களுக்கு தெரியும். உதகமண்டலம் உதகை ஊட்டின்றது தெரியும். கோயம்புத்தூர் கோவை தெரியும். நாகப்பட்டினம் நாகை தெரியும். இதே மாதிரி நாகர்கோவில் வந்தால் என்ன போடணும், நாகர்கோவில் வந்தால் நாஞ்சின்னு போடணும். ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது புதுச்சேரி, புதுச்சேரி இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், பாண்டிச்சேரியாக இருந்திருக்கும். அப்போ பாண்டிச்சேரி தான் புதுச்சேரின்னு மருவுது, புதுச்சேரி புதுவைன்னு மருவுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கும்பகோணம் குடந்தை. இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். கும்பகோணம் குடந்தனாலும் சரி, குடமூக்கு அப்படின்ற ஒரு ரெண்டுமே வரும். ஸோ ரெண்டையும் படித்து வச்சுக்கணும். திருநெல்வேலி நெல்லை. அப்போ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கணும். இந்த திருநெல்வேலி இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும், வேணுவனம்னு இருந்திருக்கும். ஓகேவா? என்னது, வேணுவனம் அப்படின்ட்டு இருந்திருக்கும். அந்த வேணுவனம் தான் திருநெல்வேலியாக மருவி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை, தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்ட்டு வரும். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 புதுசு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி, இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குதுன்னே தெரியல. ஓகேவா? அப்போ பாருங்கள், திரையநேரி அப்படின்னா தென்னேரின்னு அர்த்தம். ஓகேவா? திரையநேரி தான் எப்படி மருவி இருக்குது, தென்னேரி அப்படின்ட்டு மருவி இருக்குது. திரையநேரி எப்படி மருவி இருக்குது, தென்னேரின்னு மருவி இருக்குது. அடுத்து முக்கூடல் சீவலப்பேரி தான் சீவலப்பேரியாக மருவி இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து திருநெல்வேலி டாபிக் படிக்கும்போது பார்த்துருப்போம். டி.கே. சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிச்சிருப்பீங்க. அந்த திருநெல்வேலியை பற்றி படிக்கும்போது சீவலப்பேரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ முக்கூடல் சீவலப்ப பேரேரி. ஓகேவா? ஓகேவா? சீவல்லப பேரேரி. அப்போ அந்த ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக படிச்சுக்கோங்க. முக்கூடல்னாலும் சரி, சீவல்லப பேரேரி இப்படினாலும் சீவலப்பேரியாக மருவி இருக்குது. திரையநேரின்றது தென்னேரி அப்படின்ட்டு மருவி இருக்குது. அப்போ கன்னடிய பேரேரி அப்படின்றது கண்டியப்பேரின்னு மருவி இருக்குது. ஓகேவா? சீவல்லப பேரேரின்றது என்ன மாறி இருக்குது, சீவலப்பேரின்னு மருவி இருக்குது. கன்னடிய பேரேரி அப்படின்றது கண்டியப்பேரின்னு மருவி இருக்குது. அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டே வாங்க. ஓகேவா? முடிஞ்சால் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. ஓகேவா? அப்போ முக்கூடல் சீவல்லப பேரேரின்றது சீவலப்பேரி, கன்னடிய பேரேரி அப்படின்றது கண்டியப்பேரி, இளங்கோக்குடி அம்பாள் சமுத்திரன்றது அம்பா சமுத்திரம், அதுக்கப்புறம் அம்பா சமுத்திரன்றது அம்பையா மருவி இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்தது. அடுத்தது செங்கழுநீர் பற்று அப்படின்றத செங்கல்பட்டாக மருவி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செங்கல்பட்டு தான் அந்த செங்கையாக மருவி இருக்கும். இது நம்ம முன்னாடியே பார்த்தது. ஓகேவா? அப்போ திரையநேரின்னா என்ன வரணும், தென்னேரின்னு பார்த்தோம். அதே மாதிரி முக்கூடல்னாலும் சரி, சீவல்லப பேரேரினாலும் சீவலப்பேரின்றதை பார்த்தாச்சு. கன்னடிய பேரேரி அப்படின்னா கண்டிய பேரின்றதையும் பார்த்தாச்சு. இளங்கோக்குடி அம்பாள் சமுத்திரம் அம்பா சமுத்திரம், இந்த அம்பா சமுத்திரம் பின்னால் எப்படி மருவி இருக்கும், அம்பைன்றதையும் பார்த்தாச்சு. செங்கல் நீர்பட்டு செங்கல்பட்டு, இந்த செங்கல்பட்டு பின்னால் செங்கையாக மருவி இருக்குன்றதையும் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பூந்தலைப்பற்று வந்து பூதலப்பட்டாக மாறிடுது. ஓகேவா? பற்று. ஓகேவா? பற்றுன்றது பூதலப்பட்டா மருவிடுது. அடுத்து தெல்லாற்று பற்றுன்றது தெல்லாரப்பட்டா மருவிடுது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. செங்கல் நீர் பற்று, செங்கல்பட்டு, செங்கைன்னு தெரியும் உங்களுக்கு. பூதலை பற்று. ஓகேவா? பூத்தலை பற்றுன்றது பூதலப்பட்டு. ஓகேவா?
அப்போ ப்ரொனன்சியேஷனு ப்ளஸ் அந்த வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கிறதுன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பூத்தலைப்பற்று அப்படின்றது பூதலைப்பட்டா மருவிருச்சு. ஓகேவா? பூத்தலைப்பட்டு அப்படின்றது பூதலைப்பட்டா மருவிருச்சு. அடுத்து தெல்லாற்றுப்பற்று அப்படின்றது தெல்லாரப்பட்டா வந்து மருவிருச்சு. திருப்பயணம் தான் திருப்பயணமாக மாறிடுச்சு. ஓகேவா? திருப்பயணமாக மாறிடுச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குது? திருப்பலனமாக இருந்திருக்குது. திருப்பலனம் தான் இப்படி திருப்பயணமாக மாறிடுச்சு. அடுத்தது பெரும்புலியூர். பெரும்புலியூர் தான் பெரம்பலூர்னு மாறிடுச்சு. அப்போ குறும்பலூர்னு மாறும். ஓகேவா? குறும்பலூர்னு மாறும். உங்களுக்கு டவுட் வரும், பெரும்புலியூர் பெரம்பலூர்னா குறும்புலியூர் குரம்பலூர்னுல மாறும் அப்படின்ட்டு ஒரு சில டவுட் வரும். கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. பட் ஆனால் இங்கே தான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து போடக்கூடாது. ஓகேவா? போட்டோம்னா தப்பாகி போயிடும், அப்புறம் காம்படிஷன் கூடிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் நம்ம நல்லா தெளிவாக மனப்பாடமே பண்ணிடணும். அப்போ பெரும்புலியூர்னு என்ன போடணும்? பெரம்பலூர்னு போடணும். திருப்பலனம்னா திருப்பயணம்னு போடணும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக், இம்னு இங்கே மாற்றிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து எப்படி மாறுது? திருப்பயணம் அப்படின்ட்டு மாறுது. அப்போ முக்கியமானது. அடுத்து பாருங்கள், குறும்புலியூர் அப்படின்றது குறும்பலூர், கோவன்புத்தூர்ன்றது கோயம்புத்தூராக மாறும். அதுக்கப்புறம் என்னது? கோயம்புத்தூர்ன்றது கோவை அப்படின்ட்டு மாறும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சதுரங்கப்பட்டினம். சதுரங்கப்பட்டினம் அப்படின்றது சதுரை சதுராசி. இது புதுசாக இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 புதுசாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 புதுசாக இருக்குது, அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சதுரங்கப்பட்டினம் அப்படின்றது சதுரை. சரியா? சதுரங்கப்பட்டினம் அப்படின்றது சதுரை, அப்படி இல்லைனா சதுராஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், வடமொழி எழுத்து இசெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? அப்போ சதுரங்கப்பட்டினம்ன்றது என்னது? சதுரை சதுராஸ், ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி பெரும்புலியூர்ன்றது பெரம்பலூர்னு பார்த்தோம், குறும்புலியூர்ன்றது குறும்பலூர் அப்படின்ட்டு பார்த்தோம், கோயம்புத்தூர் இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்போ அடுத்து பாலைவனந்தம்ன்றது பாலைவனத்தம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ஓகேவா? இந்த நாவை தூக்கிடுறாங்க, மீதி அப்படியே போட்டுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். பாலைவன நத்தம் அப்படின்றது பாலைவனத்தம். ஓகேவா? பாலைவனத்தம், பாலைவனநத்தம் அப்படின்றது என்னது? பாலைவனத்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இந்த நாவை தூக்கிடுறாங்க. அவ்வளோதான். அடுத்து பாலையூர் அப்படின்றது பாலூர்னு பார்த்தோம். ஓகேவா? பாலையூர் அப்படின்றது பாலூர், பாலாறு, பாலின்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலையூர் அப்படின்றது பாலூர். பூங்குன்றம் அப்படின்றது பூங்குணம். ஓகேவா? பூங்குன்றம் அப்படின்றது என்ன? அது குணம். நம்ம பார்த்தோம், குன்றம்னு எங்கெங்கெல்லாம் வருதாங்களா? இன்னுன்னு தான் வருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான். ஓகேவா? பூங்குன்றம்னா பூங்குணம். திருக்கோவலூர் தான் திருக்கோயிலூராக மருவி இருக்கும். ஓகேவா? திருக்கோவலூர் அப்படின்றது திருக்கோயிலூர் அப்படின்ட்டு மருவி இருக்கும். சரியா? உலகளந்த பெருமாள் திருக்கோவில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா அளந்திருப்பார். இன்னொரு கால் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, என் மண்டை மேலே வை அப்படின்ட்டு ஒரு சக்கரவர்த்தி சொல்லியிருப்பார். கடைசியாக அந்த சக்கரவர்த்தியை பூமிக்குள்ளேயே நிலத்துக்குள்ளேயே போட்டு அழுத்தி விட்ருவார். ஓகேவா? திருமாலோட அவதாரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க, உலகளந்த பெருமாள் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், அரையணிநல்லூர். அரையணிநல்லூர்னா அரகண்ட நல்லூர்னு அர்த்தமாக பார்த்துக்கோங்க. அரையணிநல்லூர் அப்படின்றது அரகண்ட நல்லூர். அப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பூங்குன்றம் அப்படின்றது பூங்குணமாக மாறும். பாலையூர் அப்படின்றது பாலூர். பாலைவனத்தம்ன்றது பாலைவனத்தம். அடுத்தது திருக்கோவலூர்ன்றது திருக்கோவிலூர். முதுகுன்றம்னா விருத்தாச்சலம், நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்தது புளியங்காடு. புளியங்காடு பாருங்கள், திண்டிவனம்னா தான் புளியங்காடாக மறுவணுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் புளியங்காடு பாருங்கள், இங்கே 2 கொடுத்துருக்கான். திந்திருவனம், திந்துருணி வனம். ஓகேவா? அப்போ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. திந்திருணி. ஓகேவா? திந்திருணி வனம் அப்படின்னாலும் திண்டிவனம் அப்படின்னாலும் ஒன்று தானம். ஓகேவா? இதெல்லாம் எப்படி புளியங்காடுன்றதுக்கு வரது. ஓகேவா? புளியங்காடுனா என்னது? திந்திருணி வனம்னு சொல்லணும், இல்லை திண்டிவனம்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது கரையபுரம். கரையபுரம்னா கரை வீரமா. ஓகேவா? அப்போ பாருங்கள், அப்படியே மாறி இருக்கா, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கரையபுரம். கரையபுரம்ன்றது எப்படி வந்திருக்கு? கரவீரம் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? எப்படி வந்திருக்கு? கரவீரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது புளியங்காடு திந்துருணி வனம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஓகேவா? திண்டிவனம் தான் நாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று படிச்சிருப்போம், திண்டீஸ்வரம்னு ஒன்று படிச்சிருப்போம். திண்டீஸ்வரம்னா உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல்னு நம்ம படித்தாச்சு. ஓகேவா? திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல்னு படித்தாச்சு. அதே மாதிரி திந்திருணிவனம் திண்டிவனம்னா என்னது? புளியங்காடுன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் மறுபடியும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை சொல்கிறது. ஓகேவா? முதுகுன்றம் விருத்தாச்சலம் நம்ம முன்னாடியே படித்தாச்சு. அரையணிநல்லூர் அப்படின்னா அரைகண்ட நல்லூர்ன்றதையும் நம்ம படித்தாச்சு. அடுத்து பாருங்கள், கரையபுரம் அப்படின்றது கரவீரம். ஓகேவா? கரையபுரம் அப்படின்றது என்னது? கரவீரம் அப்படின்றதையும் படித்தாச்சு. அடுத்து திருப்பைஞ்சீலி. திருப்பைஞ்சீலின்றது திருப்பங்கிலியாக மறுவுது. ஓகேவா? திருப்பைஞ்சீலி தான் எப்படி மறுவுது? திருப்பங்கிலி.
ஓகேவா, திருப்பங்கிளி. அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கசத்திலாறு. கசத்திலாறு தான் கயத்தாறுன்னு மறுவுது. ஓகேவா, கயத்தாறுன்னு எப்படி கசத்திலாறு, ஆனால் அங்கே கசத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு புக்கில், அவுட் சோர்ஸ் புக்கில். கசத்தி ஆறு தான் கயத்தாறு அப்படின்னு இங்கே கசத்திலாறுன்னு கொடுத்துருக்கான். ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ கசத்திலாறு தான் கயத்தாறுன்னு மறுவுது, கயத்தாறு அப்படின்னு மறுவுது. கூடலூர்னா கடலூர். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, கூடலூர் அப்படின்றது எப்படி மறுவுது, கடலூர்னு மறுவுது. ஓகேவா, கூடலூர்னு போட்டக்கூடாது. கூடலூர் தான் எப்படி மறுவுது, கடலூர்னு மறுவுது. அப்போ அடுத்தது கோழியூர். கோழியூர் அப்படி இல்லைனாலும் உரந்தை, இது ரெண்டுமே உறையூராக மறுவுது. ஓகேவா, என்னது கோழியூர் உரந்தை. பாருங்கள், உறையூர் தான் உரந்தையாக மறுவுதுன்னு பார்த்தோம். பட் அப்படின்னா என்ன அர்த்தம், கோழியூர்னாலும் உறையூர்னாலும் ஒன்று தான். சரியா, அப்போ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம உறையூர்னா உரந்தை மறுவுதுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் கோழியூர் அப்படின்றது ஒன்றும் புதுசாக இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி திருப்பைஞ்சீலி அப்படின்றது திருப்பங்கிலியாக மறுவுதுன்னு பார்த்தோம். கரையபுரம்னா என்ன பார்த்தோம், கர வீரம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, கரையபுரம்னா கர வீரம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ தெளிவாக நாம் தான் படித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கூரை நாடு. கூரை நாடு வந்து கொரநாடாக மறுவுது. ஓகேவா, கூரநாடு கொரநாடாக மறுவுது. சரியா, இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருப்பான். கொரநாடாக மறுவுது. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் தான் என்னவா மருவும் குறுகை அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்கான், குறுகூர்னாலும் திருக்குறுகூர்னாலும் ஆழ்வார் திருநகரி தானே கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம ஆழ்வார் வந்து பிறந்த ஊர் நம்ம பார்த்தோம், ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, இப்போ இது எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், விருதுப்பட்டி. விருதுப்பட்டி தான் என்னது, விருதுநகராக மறுவுது. ஓகே, விருதுப்பட்டி தான் விருதுநகராக மறுவுது. பிற்காலத்தில் இந்த விருதுநகர் தான் என்னவா மறுவுது, விருதை அப்படின்ட்டு மறுவுது. ஓகேவா, விருதுநகர் தான் விருதை அப்படின்ட்டு மறுவுது. அடுத்து பாருங்கள், கச்சி காஞ்சி. இது ரெண்டுமே காஞ்சிபுரம். ஓகேவா, அப்போ இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். ஓகேவா, கச்சி காஞ்சி தான் என்னது, இது காஞ்சிபுரத்தோட மறுவு. அப்போ இது நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்து பல்லாவரம் இதையும் பார்த்தாச்சு. ஓகேவா, பலவந்தாங்கல்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் பல்லவபுரம் பல்லாவரம். தகடூர் தருமபுரி முன்னையே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், திருநெல்வாயில்ன்றது சிவபுரி. அப்போ பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இதான் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ ஓகேவா, அப்போ பாருங்கள், திருநெல்வாயில் அப்படின்றது என்னது, சிவபுரின்னு இருக்குது. ஓகேவா, திருநெல்வாயில் அப்படின்றது சிவபுரின்னு இருக்குது. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கோதைபுரினா ஸ்ரீவில்லிபுத்தூர். நாம் என்ன பார்த்தோம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னால் நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஸ்ரீவில்லிபுத்தூர் மறுவரத்துக்கு முன்னாடியே முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூராக இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்குன்னா கோதைபுரியாக இருந்திருக்கு. ஓகே, கோதைனா யாரோட பேர், நாச்சியார், கோதை, ஆண்டாள், இதெல்லாம் யாரோட பேர், ஓகேவா, ஆண்டாளோட பேர் தான். ஓகேவா, ஏன்னா 12 ஆழ்வார்களில் அவங்க ஒருத்தர் மட்டும் தான் பெண் ஆழ்வார். ஓகேவா, இறைவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்று அழைக்கப்படுவார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ கோதைபுரினா என்னது, நமக்கு ஆண்டாளோட ஊர் என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போ ஈஸியாக இதை எடுத்துடலாம். ஆனால் திருநெல்வாயில் எடுக்க முடியாது. திருநெல்வாயில் அப்படின்றது சிவபுரின்னு வரும். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து வையாபுரி பாருங்கள், பழனி. அப்போ பழனிக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், திரு குடின்றதை ஒன்று பார்த்தோம். ஓகேவா, திருவாவினன் குடி அதுனா என்னது, பழனின்னு அர்த்தம். அதே மாதிரி வையாபுரி இப்போ ஒன்று பார்க்குறோம். ஓகேவா, வையாபுரி. அடுத்தது பொதினின்னு ஒன்று பார்த்தோம். சரியா, பொதினி. அப்போ பழனிக்கு மட்டும் பாருங்கள், பொதினி, வையாபுரி. ஓகேவா, அடுத்தது திருஆவினன்குடி. ஓகேவா, திருவாவினன்குடி. அப்போ பழனிக்கு மட்டும் பாருங்கள் 3 இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்லிக்கேணினா திருவல்லிக்கேணி. இதை நீங்கள் ட்ரிபிளிக்கேன்னு இப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிளேஸ், அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அல்லிக்கேணினா திருவல்லிக்கேணி, இதை ஈஸியாக எடுத்துருவீங்க. நரிமேடுன்றது மண்ணடின்னு மறுவுது. ஓகேவா, நரிமேடுன்றது மண்ணடின்னு மறுவுது. அப்போ இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். நரிமேடுனா இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் சம்மந்தமே இல்லாத வைக்கிறாங்க. ஓகேவா, ஆன்சரே பாருங்கள், நரிமேடுக்கும் மண்ணடிக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்குது. அப்போ மண்ணடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னப்பப்பட்டினம் அப்படின்றதா என்னது, சென்னைன்னு மறுவும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, சென்னப்பப்பட்டினம் அப்படின்றது தான் சென்னைன்னு மறுவுதுன்றது உங்களுக்கே தெரியும். பெருமேடுன்றது பெத்துநாயக்கம்பேட்டை. அப்போ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா, என்னது இதெல்லாம் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டு. பெருமேடு அப்படின்றது பெத்துநாயக்கன்பேட்டை. சரியா, என்ன கொடுத்துருக்கான், பெத்துநாயக்கன்பேட்டை. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக படிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவான் டிஎன்பிஎஸ்சி. சரியா, அப்போ பாருங்கள், பெருமேடு அப்படின்றது பெத்துநாயக்கன்பேட்டை. நரிமேடுனா என்னது, சம்மந்தமே இல்லாத இருக்கும்.
மண்ணடி அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத கொடுத்து வச்சுருப்பான். சரியா? அடுத்தது திருப்பாச்சில் அப்படின்னா திருவாசி. ஓகேவா? திருப்பாச்சில் அப்படின்னா திருவாசி. அன்பில்னா அம்பில்னு அர்த்தம். ஓகேவா? அன்பில் அப்படின்னா அம்பில் அப்படின்னு அர்த்தம். வில்லுறமுள்ள அம்பு, அந்த அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அன்பில்னா என்ன அர்த்தம்? அம்பில் அப்படின்னு அர்த்தம். பெருமேடுனா பெத்துநாயக்கம்பேட்டை. திருப்பாச்சில்னா திருவாசி. சரியா? திருப்பாசில்னா என்னது? திருவாசி. அப்போ திருச்செந்தூருக்கு நம்ம முன்னாடி நிறையா பார்த்தோம். செந்தில்ன்றதை பார்த்தோம், செந்தூர் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னது? அலைச்சீர் அளவாய், அப்படி திருச்சீர் அளவாய் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அலைவாய் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்தோம்? திருச்செந்தில்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த திருச்செந்தில் தான் திருச்செந்தூர் செந்தில்னு மருவுதான். ஓகேவா? இந்த திருச்செந்திலையும் அப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ திருச்செந்தூர்னு கொடுத்துட்டா நீங்கள் என்னென்ன போடணும்? அலைவாய் அப்படின்னு போடணும், திருச்சீர் அலைவாய் போடணும், செந்தூர் போடணும், செந்தில் போடணும், அப்புறம் திருச்செந்திலும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ இத்தனை இருக்குப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மயிலாப்பில் அப்படின்றது மயிலாப்பூரா மருவு. ஓகேவா? என்னது? மயிலாப்பில். அப்போ பாருங்கள், மயிலாப்பில் அப்படின்றது தான் மயிலாப்பூரா மருவுது. ஓகேவா? என்னது? மயிலாப்பூரா மருவுது. இந்த மயிலாப்பூர் தான் அப்புறம் என்னவா மாறுது? மயிலைன்னு மாறும். ஓகேவா? அப்போ இதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இடைமருதில் தான் திருவிடை மருதூரா மருவுது. ஓகேவா? இடைமருதில் தான் என்னது? திருவிடை மருதூர். ஓகேவா? திருவிடை மருதூர். என்னது? இடைமருதில் அப்படின்றது. அதே மாதிரி புடைமருதில் அப்படின்னா திருப்புடை மருதூர்னு மருது. ஓகேவா? அப்போ இடைமருதில்னா திருவிடை மருதூர், புடைமருதில்னா திருப்புடை மருதூர். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இடைனா திருவிடைன்னு வருது, புடைனா திருப்புடை அப்படின்ட்டு வருது. ஓகே? அப்போ இதை தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மணவில் மணவூர்னு மருவுது. ஓகேவா? என்னவா மருவுது? மணவில் அப்படின்றது மணவூர் அப்படின்ட்டு மருவுது. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் சுத்தமாக எங்கே இருக்குதுன்னே தெரியல. அப்போ இதெல்லாம் பாருங்கள், திரு எவ்வுலூர். இதுதான் என்ன மாறுதுன்னா திருவள்ளூராக மருவுதான். ஓகேவா? இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்காரன் எங்கேருந்து எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுல மட்டும் மொத்தத்தில் அவன் தெளிவாக இருப்பான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் பாருங்கள், தயவு செஞ்சு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. திரு எவ்வுலூர், இதெல்லாம் என்னது? திருவள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா மருவரத்துக்கு முன்னாடி இருந்தது. ஓகேவா? இது மூணும் தான் திருவள்ளூர் அப்படின்ட்டு மருவி இருக்குதாம்மா. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. மணவில் அப்படின்னா மணவூர். ஓகேவா? மணவில் அப்படின்னா மணவூர். இடைமருதில் அப்படின்னா திருவிடை மருதூர், புடைமருதில் அப்படின்னா திருப்புடை மருதூர். அதே மாதிரி மணவில்னா மணவூர், எவ்வுலு திரு எவ்வுலூர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர். சரியா? அப்போ இது நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்து பெருவாயில் நாடுன்றது பெருமாநாடு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பெருவாயில் நாடு அப்படின்றது பெருமாநாடு. அடுத்தது பாருங்கள், பிளவாயிலூர் வாயிலூர். இது பார்த்திங்கன்னா வயலூராக மருவுது. ஓகேவா? வாயிலூர் அப்படின்றது என்னவா மருவுது? வயலூராக மருவுது. சரியா? அப்போ இதுவும் உங்களுக்கு முக்கியமானது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வாயிலூர் அப்படின்றது வயலூர்னு மாறுது. இது கூட நீங்கள் எடுத்துடலாம். இந்த எவ்வுலு இதெல்லாம் வல்லூராக மாறுது. ஓகேவா? வல்லூராக மாறுது. அப்போ இதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் மணவில் பாருங்கள், மணவூர், இது சம்மந்தமாக இல்லாத கொடுத்து வச்சுருப்பான். ஓகேவா? அடுத்தது ஒரிக்கை தான் பார்த்தீங்கன்னா ஓரிர விருக்கையாக மாறுது. ஓகேவா? என்னது? இந்த ஒரிக்கை தான் எப்படி மாறுது? ஒரிர விருக்கை அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா? இந்த ஒரிக்கை தான் ஒரிர விருக்கை அப்படின்னு மாறுது. ஓரிர விருக்கை கிடையாது, ஒரிர விருக்கை தான். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சித்தன் வாழ்வு தான் பழனிமலை. அப்போ பாருங்கள், சித்தன் வாழ்வுனா பழனிமலை. அடேங்கப்பா, இதுக்கு முன்னாடி பழனின்னு பார்த்தோம். இங்கே பழனி மலைனே கொடுத்துட்டான். அப்போ சித்தன் வாழ்வுனா என்ன? இதுக்கு முன்னாடி பழனிமலையோட பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம திருவாவினன்குடி இதெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? வையாபுரி, பொதுனிலாம் போடக்கூடாது. அப்போ பழனி மலைன்னு கேட்டாங்கன்னா சித்தன் வாழ்வு போடணும். வெறும் பழனின்னு கேட்டால் தான் திருவாவினன்குடி, வையாபுரி, பொதினி இதெல்லாம் போடணும். ஓகேவா? வெறும் பழனின்னு கொடுத்தாங்கன்னா என்னென்ன போடணும்? திருவாவினன்குடி, அதுக்கப்புறம் வையாபுரி. ஓகேவா? வையாபுரி, அதுக்கப்புறம் பொதினி. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வெறும் பழனின்னு கொடுத்தா. அப்போ பழனி மலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன போடணும்? சித்தன் வாழ்வு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுச்சேரி, பாண்டிச்சேரி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கீழ்வேலூர் கீவலூர் அப்படின்ட்டு மருவுது. ஓகேவா?
கீழ்வேலூர் அப்படின்றது கீவலூர்னு மறுவுது. சரியா, கீழ்வேலூர் அப்படின்றது கீவலூர்னு மறுவுது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இங்கேயும் கீ வருது, இங்கேயும் கீ வருது. ஈஸியாக எடுத்துடலாம். இங்கேயும் பாருங்கள் லூ இருளில் தான் முடியுது, இங்கேயும் லூ இருளில் தான் முடியுது. அப்போ கீழ்வேலூர் தான் கீவலூர் அப்படின்ட்டு மறுவுதுன்றதை ஏதோ கொஞ்சம் ஓகேவா, ஏதோ கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா. அதே மாதிரி இங்கே என்னென்ன பார்த்தோம், பிளவாயிலூர் வாயிலுன்றது வயலூர்னு மறுவுதுன்னு பார்த்தோம். பெருவாயில் நாடுன்றது பெருமாநாடுன்னு பார்த்தோம். ஓகேவா. பெருவாயில் நாடுன்றது பெருமாநாடு. ஒரிக்கை அப்படின்றது ஓரிரவிருக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரிரவிருக்கைன்னு சொல்லணும். நம்ம முன்னே பார்த்தோம், ஓ வந்து பெரிய ஓ கிடையாது, சின்ன ஓ அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா. அப்போ ஒரிக்கை அப்படின்னா என்னது, ஒரிரவிருக்கை அப்படின்ட்டு மறுவுது. சித்தன் வாழ்வு பழனிமலை, புதுச்சேரி, பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும். கீழ்வேலூன்றது கீவலூர். அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்கான், திருச்சிற்றேமம். திருச்சிற்றேமம் அப்படின்றது திருச்சிற்றம்பலம். ஓகேவா. திருச்சிற்றேமம் அப்படின்றது திருச்சிற்றம்பலம். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. சரியா. அப்போ பாருங்கள், பின்னாடி போக 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 ரொம்ப கஷ்டமான ஊரெலாம் உணர்ந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேவா. அப்போ இதை தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்வேலூர் அப்படின்னா கீவலூர், திருச்சிற்றேமம். ஓகேவா. திருச்சிற்றேமம். சரியா. திருச்சிற்றேமம் அப்படின்னா என்னது, திருச்சிற்றம்பலம். அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது செங்குன்றம், செங்கண்ணூர். ஓகேவா. குன்றமலை குன்னூர்னு பார்த்தோம், இங்கே கண்ணூர்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா. செங்குன்றம் செங்கண்ணூர். பேரையிலூர். ஓகேவா. பேரையிலூர். பேரையிலூர்ன்றது பேரையூராக மறுவுது. ஓகேவா. பேரையிலூர் அப்படின்றது பேரையூராக மறுவுது. திருப்பேரையில்ன்றது திருப்பேரையாக மறுவுது. ஓகேவா. அப்போ செங்குன்றம் செங்கனூர் அப்படின்னு மாறுது. ஓகேவா. செங்குன்றம் செங்கனூர் அப்படின்ட்டு மாறுது. பேரையிலூர் அப்படின்றது பேரையூர் அப்படின்ட்டு மறுவுது. திருப்பேரையில்ன்றது திருப்பேரை அப்படின்ட்டு மறுவுது. மணப்படை வீடு, மணப்படை. அப்போ பாருங்கள், மணப்படை வீடு வந்து மணப்படை மட்டும் வந்தது, வீடு காணாத போயிடுது. ஓகேவா. அடுத்தது அண்மையூர் ஆண்மையூர் அப்படின்றது தான் ஆம்பூர்னு மாறுது. ஆம்பூர் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஆண்மையூர் அப்படின்றது தான் ஆம்பூர் அப்படின்ட்டு மறுவுது. ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ரெடி ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ பாருங்கள், ஆண்மையூர்னு என்னது, ஆம்பூர் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா. ஆம்பூர்னு மறுவி இருக்குது. திருவலம்புரம் அப்படின்றது மேலே பெரும்பள்ளம். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருவலம்புரம் அப்படின்றது என்னது, மேலே பெரும்பள்ளம். ஓகேவா. மேலே பெரும்பள்ளம். ஸோ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது திருவல்லம் அப்படின்னா வானபுரமா. பாருங்கள், திருவல்லம்னா வானபுரம். ஆண்மையூர் அப்படின்றது ஆம்பூர்ன்றதை பார்த்தோம். மணப்படை வீடு, மண்படை வீடுன்றது மணப்படை அப்படின்றது, மண்படை கிடையாது, மணப்படை வீடு அப்படின்றது மணப்படைன்னு பார்த்தோம். திருப்பேரைன்றது திருப்பேரைன்றதும் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், திருவலம்புரம். திருவலம்புரம் அப்படின்றது மேலே பெரும்பள்ளம். ஓகேவா. திருவலம்புரம் அப்படின்றது மேலே பெரும்பள்ளம். திருவல்லம் அப்படின்னா என்னது, வானபுரம். ஓகேவா. திருவலம்புரம் திருவல்லம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. திருவல்லம்புரம் அப்படின்றது மேலே பெரும்பள்ளம், திருவல்லம் அப்படின்றது வானபுரம். அடுத்து பாருங்கள், திருவாங்கனக்குடி பழனி நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வரகுணன் ஏரினா வரகநேரி. ஓகேவா. வரகுணன் நேரி அப்படின்றது என்னது, வரகநேரி. ஓகேவா. வரகநேரி. ஓகேவா. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆத்தரோட பேருக்கு முன்னாடி இந்த வான்ற ஒரு இந்த மீனிங் வந்து வரகநேரி அப்படின்ட்டு வரும். ஓகேவா. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வரகுணன் ஏரின்றது வரகநேரின்னு மாறி இருக்கு. ஓகேவா. வரகநேரி அப்படின்ட்டு மாறி இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சோழாந்தகன்றது சோழவந்தான். பாருங்கள், சோழாந்தகன். ஓகேவா. என்ன பேர், சோழாந்தகன். சோழாந்தகன் தான் என்னவா மருவி இருக்குது, சோழவந்தான் அப்படின்ட்டு மருவிருச்சு. சரியா. சோழாந்தகன் தான் சோழவந்தான் அப்படின்ட்டு மருவிருச்சு. சரி சரியா. அடுத்து புள்ளை நல்லூர் அப்படின்றது வீரபாண்டிய நல்லூர். அப்போ பாருங்கள், இங்கேயும் நல்லூர் வந்துருச்சு, இங்கேயும் நல்லூர் வந்துருச்சு. பட் ஆனால் முன்னாடி புள்ளைன்னு இருக்குது, இங்கே வீரபாண்டியன் மருவி இருக்குது. ஓகேவா. அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ புள்ளை நல்லூர் அப்படின்றது வீரபாண்டிய நல்லூர். ஓகேவா. மாரமங்கலம் மாரநேரி. ஓகேவா. மாரமங்கலம் மாரநேரி. அப்போ இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மாரமங்கலம் மாரநேரி. இங்கேயும் மாறன்ற வார்த்தை வந்துருச்சு, இங்கேயும் மாறன்ற வார்த்தை வந்துருச்சு. ஓகேவா. அப்போ மாரமங்கலம் மாரநேரி. வரகுணநேரி தான் என்ன மாதிரி இருக்குது, வரகநேரின்னு மாதிரி இருக்குது. சோழாந்தகன் சோழவந்தான். புள்ளை நல்லூர்ன்றது வீரபாண்டிய நல்லூர். மாரமங்கலம் மாரநேரி. அடுத்தது மல்லை மாமல்லபுரம் அப்படின்றது மகாபலிபுரமாக மாறுது. ஓகேவா. மல்லை மாமல்லபுரம் அப்படின்றது மகாபலிபுரமாக மறுவுது. அப்போ இது முக்கியம். அடுத்தது வைரமேகபுரம் அப்படின்றது ஜனநாதபுரம் வைரபுரம் அப்படின்ட்டு மறுவுது. அப்போ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா. இதெல்லாம் என்ன, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வைரமேகபுரம் அப்படின்றது ஜனநாதபுரம்னு கொடுத்து வச்சுருக்கான்.
ஓகேவா, ஜனநாதபுரம், அதுக்கப்புறம் வைரபுரம்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, வைரபுரம். அப்போ பாருங்கள், வைரமேகபுரம்ன்றது வைரபுரம்னு கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அந்த ஜனநாதபுரத்தை மறந்து போயிடக்கூடாது. ஓகேவா, அப்போ வைரமேகபுரம் அப்படின்னா ஜனநாதபுரம்னு நம்மளுக்கு தெரியணும், வைரபுரமும் தெரியணும். அதே மாதிரி மல்லை மாமல்லபுரம், இது ரெண்டுமே என்னது மகாபலிபுரம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, மாமல்லபுரம் இது ரெண்டுமே மகாபலிபுரம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அடுத்தது காட்டும்புதூர். ஓகேவா, காட்டுதும்புதூர், காட்டுத்தும்பூர் இதுதான் வந்து என்னவா மாறுது, சோழபுரமாக மறுவுது. ஓகேவா, அப்போ பாருங்கள் சோழபுரத்துக்கு எத்தனை கொடுக்குறான் பாருங்கள். ஓகேவா, காட்டுத்தும்பூர். ஓகேவா, காட்டுத்தும்பூர் அப்படின்றது சோழபுரமாக மறுவுது. ஓகேவா, இதுதான் நம்ம பின்னாடி என்ன பார்த்தோம், சோழபுரமாக மறுவுது அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, சோழபுரமாக மறுவுதுன்ட்டு வியாச விளக்கம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எப்படி இருந்திருக்குது, காட்டுத்தும்பூர்னு இருக்குது. காட்டுத்தும்பூர் சோழபுரமாக மறுவுது. ஓகேவா, வைரமேகபுரம்ன்றது ஜனநாதபுரமாகவும் மறுவுது, வைரபுரமாகவும் மறுவுது. உலகமாதேவிபுரம், உலகபுரம், உலகாபுரம். ஓகேவா, உலகமாதேவிபுரம்ன்றது என்னது, ஓ போட்டிருக்கான், இங்கே ஊ போட்டிருக்கேன், இங்கே ஓ போட்டிருக்கான். ஓகேவா, உலகமாதேவிபுரம் தான் உலகபுரம், உலகாபுரம் அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா, உலகாபுரம் அப்படின்ட்டு மறுவுது. அரகண்டபுரம் அப்படின்றது என்னது, நாகலாபுரத்தில் ஒருத்தனை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அப்படின்ட்டு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. சிவசுப்ரமணியர் யாருன்னா வீரபாண்டியனோட அமைச்சர் அப்படின்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அந்த நாகலாபுரம் முன்னாடி என்ன பேராக இருந்திருக்குது, அரகண்டபுரமாக இருந்திருக்குது. ஓகேவா, அரகண்டபுரம்னா என்னது, நாகலாபுரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அரகண்டபுரம் தான் எப்படி மருவி இருக்குது, நாகலாபுரம். காட்டுத்தும்பூர் என்னவா மருவி இருக்குது, சோழபுரம். வைரமேகபுரம் அப்படின்னா என்னது, ஜனநாதபுரமும் போடணும், வைரபுரமும் போடணும். அப்போ அரகண்டபுரம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நாகலாபுரம் அப்படின்னு. அடுத்தது வள்ளலூர், வெள்ளலூராக மாறி இருக்குது. ஓகேவா, வள்ளலூர் வந்து என்னவா மாறி இருக்குது, வெள்ளலூராக மாறி இருக்குது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது புல்வேலூர், புல்லலூராக மாறி இருக்குது. ஓகேவா, கீழ்வேலூர், கீவலூர் அப்படின்ட்டு பார்த்தோமா. அப்போ வள்ளலூர்னா வெள்ளலூர், புல்வேலூர் அப்படின்னா புல்லலூர். ஓகேவா, உசேனூர்ன்றது ஊசூர்னு மாதிரி இருக்குது. ஓகேவா, என்ன சொல்லியிருக்குது, உசேனூர் அப்படின்றது ஊசூர்னு மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், உசேனூர் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது, ஊசூர் அப்படின்னு மாறி இருக்குது. ஓகேவா, என்ன மாதிரி இருக்குது, ஊசூர் அப்படின்ட்டு மறுவி இருக்குது. அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. புல்வேலூர் அப்படின்றது புல்லலூர், வள்ளலூர் அப்படின்னா வெள்ளலூர், அடுத்தது உசேனூர் அப்படின்றது ஊசூர், அடுத்து தவத்துறை, லால்குடி, இது உங்களுக்கு தெரியும். பூவிருந்தவள்ளி, பூந்தமல்லின்றதும் தெரியும். அப்போ இதுவும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். கும்பகோணம் என்ன படித்தோம், குடந்தையும் படித்தோம், குடமூக்கும் படித்தோம். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், நொச்சி நியமம் அப்படின்னா நொச்சியம்னு வருது. ஓகேவா, நொச்சி நியமம்னா என்னது, நொச்சியம்னு கொடுத்து வச்சுருக்கான். அப்போ இது புதுசாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக இருக்குது. நொச்சி நியமம் அப்படின்னா நொச்சியம். அப்போ இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிள்ளிமங்கலம், கிண்ணிமங்கலம். கிள்ளின்றது என்னவா மாறுது, கிண்ணின்னு மாறுது, 3 சுழின்னு. ஓகேவா, 3 சுழின்னு. நொச்சி நியமம் அப்படின்னா நொச்சியம், கிள்ளிமங்கலம் கிண்ணிமங்கலமாக கன்வெர்ட் ஆகுது. கோடனூர், கோடகநல்லூராக மாறுது. ஓகேவா, நம்ம கோடலம்பாக்கம்னு ஒன்று படித்தோம். அந்த கோடலம்பாக்கத்தில் லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி கோடம்பாக்கம் அப்படியே வந்துடும். அது கோடம்பாக்கமாக மறுவுதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே கோடனூர்னு கொடுத்துருக்கான். கோடனூர் அப்படின்றது கோடக நல்லூராக மறுவுது. சரியா, கோடனூர் அப்படின்றது கோடக நல்லூராக மறுவுது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கிள்ளிமங்கலம் அப்படின்றது கிண்ணிமங்கலமாக மாறுது. நொச்சி நியமம் நொச்சியமாக மறுவுது. அடுத்து பாருங்கள், புலியூர் குறிச்சி. இந்த புலியூர் குறிச்சி வந்து என்னவா மறுவுது, டோனாவூர்னு மறுவுது. எங்கடா இதெல்லாம் எடுத்து தொலைஞ்சிங்கன்ற மாதிரி கேட்டு வச்சுருக்கான். ஓகேவா, அப்போ இதை நல்லா தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. புலியூர் குறிச்சி அப்படின்றது எப்படி, டோனாவூர்னு மறுவுதான். ஓகேவா, என்னடா நீங்கள் டானாவூர்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் இதிலேருந்து கொடுத்துட்டான், நாங்கள் இந்த சிலபஸ் தான் கேட்போம் அப்படின்ட்டு கொடுத்துட்டான். அதுக்குண்டான மெட்டீரியலையும் அவனோட வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அதையும் நம்ம படிக்காத போனோம்னா நம்ம மேலே தான் தப்பு. ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வேணால் கேள்வி கேட்போம்டா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு திமுறை கேள்வி கேட்பான். ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், புலியூர் குறிச்சின்றது டோனாவூர்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. காசமேசர்புரம் அப்படின்றது காசிமேசபுரம்னு மாறுது. அப்போ இது கூட பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு மேட்சாக எடுத்துடலாம். ஓகேவா, காசா மேசர்புரம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்கான், காசா மேசர்புரம் இப்படின்றது என்னவா மருவி இருக்குது, காசி மேசபுரம் அப்படின்ட்டு மருவி இருக்குது. ஓகேவா, காசி மேசபுரம் அப்படின்ட்டு மருவி இருக்குது. அடுத்தது மாக்டானல் சாவடி. ஓகேவா, மாக்டானல் சாவடின்றது மகுடம் ஜாவடி எங்கே இருக்குது,
சேலத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் மகுடஞ்சாவடின்ட்டு ஒரு பிளேஸ் சேலத்தில் இருக்குது தெரியுமா, அந்த பிளேஸ். ஓகேவா. அப்போ மாக்டானல் சாவடி அப்படின்றதான் மகுடம்சாவடி அப்படின்ட்டு மருவி இருக்குது. அடுத்தது திருநெற்குன்றம் திண்ணக்கோணம். ஓகேவா. திருநெற்குன்றம் அப்படின்றது திண்ணக்கோணம், குன்றக்குடி குன்னக்குடி நம்ம பார்த்தோம். ஓகேவா. வளைகுளம் வளர்புறம். அப்போ வளைகுளம்ன்றது வளர்புறமாக மருவிடுச்சு. ஓகேவா. திருநெற்குன்றம் எப்படி மாறிடுச்சு, திண்ணக்கோணமாக மருவிடுச்சு. சரியா. திருநெற்குன்றம் எப்படி திண்ணக்கோணம் அப்படின்ட்டு மருவிருச்சு. ஸோ இவ்வளோ ஊர் பேர்கள்லாம் மருவு நம்ம படிக்கணுமா, இந்த 1 மார்க் 2 மார்க் தான் கேட்பானுங்க, இதுக்கு இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஓகேவா. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதை நினச்சி பார்த்தாவது நீங்கள் உள்ளே பூந்து எப்படியோ ஒன்று படிச்சிடணும். ஓகேவா. அப்போ குன்றக்குடி குன்னக்குடி, வளைகுளம்ன்றது வளர்புறம், இடைக்குளம் அப்படின்றது என்னது மருத்துவக்குடியாக மருவுது. ஓகேவா. இடைக்குளம் எப்படி மருவுது, மருத்துவக்குடியாக மருவுது. அப்போ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இடைக்குளம் மருத்துவக்குடி. அடுத்தது விராடபுரம். விராடபுரம் தான் லாடபுரமாக மருவுது. ஓகேவா. விராடபுரம். ஓகே. விராடபுரம் அப்படின்றது லாடபுரம் அப்படின்ட்டு மருவுது. திருச்சிராப்பள்ளி திருச்சிபுரம். திருச்சிராப்பள்ளி திருச்சி தெரியும், ஆனால் திருச்சிபுரம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் ஓல்டு புக்கில், ஓகேவா, ஓல்டு புக்கு, ஓகேவா, 8வது 7வது நினைக்கிறேன், அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா திருச்சிராபுரம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், அதாவது ஊவேசா, யார் காப்பார் என்று தமிழ் என்ன ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வரும். ஓகேவா. அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராபுரம், திருச்சிராப்பள்ளியில் கூட திருச்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. யாருக்கு, அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி படிக்கும்போது நீங்கள் அதை படிப்பீங்க. அப்போ திருச்சிராப்பள்ளின்றது திருச்சிபுரமும் வரும், திருச்சியும் வரும். அப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு என்ன, வளைகுளம்னா வளர்புறம், இடைக்குளம்னா மருத்துவக்குடி, விராடபுரம் அப்படின்னா லாடபுரம் அப்படின்னு தெரியணும். விராடபுரம் லாடபுரம். அப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. விராடபுரம் லாடபுரம். இடைக்குறம்னா மருத்துவக்குடி, வளைகுளம் அப்படின்னா வளர்புறம். அடுத்தது திருச்சிராப்பள்ளினா திருச்சிராபுரம் திருச்சி. அடுத்து திருமறைக்காடு வேதாரண்யம். வேதைன்னு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா. அப்போ பாருங்கள் திருமறைக்காடு வேதாரண்யம் வேதைன்றதை பார்த்தாச்சு. திருவழுந்தூர்ன்றது தேரெழுந்தூர். ஓகேவா. திருவழுந்தூர் அப்படின்றது தேரெழுந்தூர். இதெல்லாம் நீங்கள் இப்போ ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா. திருத்திணை நகர்ன்றது தீர்த்தகிரியாக மருவுது. ஓகேவா. திருத்திணை நகர் அப்படின்றது தீர்த்தகிரியாக மருவுது. ஓகேவா. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தீரன் சின்னமலை அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதான் யார், அவரோட பேர் என்னது, தீர்த்தகிரி அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிறந்திருப்பார், அவரோட பிறந்த நாள் அப்படின்லாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 1805 கிட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 31ஆம் தேதி அவர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி பாருங்கள். திருத்திணை நகர் தீர்த்தகிரி. ஓகேவா. திருத்திணை நகர் தீர்த்தகிரி. பெரும்புதூர் அப்படின்றது என்னது, பெரும்பத்தூர் அப்படின்னு மாறுது. அப்போ பெரும்புதூர் என்னவா மாறுது, பெரும்பத்தூர்னு மறுவுது. ஓகேவா. பெரும்பத்தூர் அப்படின்னு மறுவுது. திருமறைக்காடு வேதாரண்யம் தெரியும், திருவழுந்தூர் தேரெழுந்தூர், திருத்திணை நகர் தீர்த்தகிரி. ஓகேவா. திருத்திணை நகர் என்னது, தீர்த்தகிரின்னு மறுவுது. அப்போ பெரும்பத்தூர்ன்றது பெரும்பத்தூர். ஓகேவா. பெரும்பூதூர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா. என்னது, பெரும்பூதூர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான், பெரிய பூதான் கொடுத்துருக்கான். ஓகேவா. பெரும்பூதூர்ன்றது என்னது, பெரும்பத்தூர். சத்திமுத்தமாக மாறுது. ஓகேவா. சத்திமுற்றம் அப்படின்றது இங்கே முத்தமாக மாறுது. ஓகேவா. முத்தமாக மாறுது. நெடுமலன்றது ராமேஸ்வரம். அப்போ பாருங்கள் நெடுமணல். ஓகேவா. நெடுமணல் அப்படின்னா ராமேஸ்வரம்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா. நெடுமணல்னால் எப்படி வருது, ராமேஸ்வரம் அப்படின்னு தெரியணும். அடுத்தது திருப்புவனம்னு வரும். ஓகேவா. திருப்பூவனம் அப்படின்றது திருப்புவனம்னு வரும். இங்கே பூ கொடுத்துருங்க. ஓகேவா. திருப்பூவனம் அப்படின்றது திரிபுவனமாக மறுவுது. பருத்திக்குன்றம். அப்போ பாருங்கள் பருத்திக்குன்றம் தான் பருத்திக்குன்றமாக மறுவுது. ஓகேவா. என்னது, பருத்திக்குன்றமாக மறுவுது. ஸோ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பருத்திக்குன்றம் தான் பருத்திக்குன்றமாக மறுவுது. அதே மாதிரி அருகன்குளம் அருங்குளமாக மாறுது. என்னது, அருங்குளமாக மறுவுது. அருங்குன்றமாக மறுவுது. ஓகேவா. பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பருத்திக்குன்றமாக மறுவுது. அருகன்குளம் அருங்குளமாக மறுவுது. அருங்குன்றமாக மறுவுது. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் சனகாபுரம் ரெண்டுமே சீனாபுரம்னு அர்த்தமா. ஓகேவா. சனகாபுரம் ரெண்டுமே எப்படி மறுவுது, சீனாபுரம் அப்படின்னு அர்த்தமா. தயவு செஞ்சு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. திருமையம் தான் திருமயமாக மறுவுது. ஓகேவா. திருமையம் தான் திருமையமாக மறுவுது. குத்தாலமாக மறுவுது. ஓகேவா. இது உங்களுக்கே தெரியும். குத்தாலமாக மறுவுது. ஓகேவா.
குற்றாலம் அப்படின்றது குத்தாலமாக மறுவுது. திருமெய்யம் திருமயம், சனகை சனகாபுரம் அப்படின்றது சீனாபுரம், அருகன்குளம் அருங்குளம், அழகன்குன்றம் அருங்குன்றம். ஓகேவா, அருகன்குன்றம் அருங்குன்றம். அடுத்து பாருங்கள், காணப்பேர் அப்படின்றது காளையார் கோவில். காளையார் கோவில் போரில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தொடுநாதரை வந்து கொண்டுருவாங்களா 1772. நீங்கள் படிச்சிருப்பீங்க வேலுநாச்சியார் டாபிக் படிக்கும்போது. அப்போ காணப்பேர் அப்படின்னா காளையார் கோவில். ஓகேவா, காணப்பேர்னா காளையார் கோவில். திரு ஆடனைன்றது திருவாடனை. அப்போ இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் திரு ஆடானை. ஓகேவா, திரு ஆடானை அப்படின்றது திருவாடனை அப்படின்றது நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா, திரு ஆடானை ஆடானை அப்படின்றது திருவாடானை அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிடலாம். திருக்கோட்டியூர் தான் திருக்கோஷ்டியூராக மாறுது. ஓகேவா, திருக்கோட்டியூர் அப்படின்றது திருக்கோஷ்டியூராக மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ஸு டி. ஓகேவா, இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்டு போயிடும். ஓகேவா, இட்டு போயிட்டு இஷ்ஷா வருது. ஓகேவா, அப்போ திருக்கோஷ்டியூர் அப்படின்ட்டு மறுவுது. ஓகேவா, அண்ணல் வாயில்ன்றது சித்தன்ன வாசலாக மறுவுது. பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேவா, திரு ஆடானை அப்படின்றது திருவாடானைன்னு மருது. காணப்பேர் அப்படின்னா என்ன, அது காளையார் கோவிலாக மறுவுது. அண்ணல் வாயில்ன்றது சித்தன்ன வாசல். அப்போ அண்ணல் வாயில் சித்தன்ன வாசலா அப்படின்ட்டு நம்ம டவுட் வரக்கூடாது. அப்போ அண்ணல் வாயில்னா என்னது, சித்தன்ன வாசல் அப்படின்னு தெளிவாக இருக்கணும். அடுத்து திரு ஏடகம் திரு வேடகம். ஓகேவா, திரு ஏடகம் தான் என்னவா மாறுது, திரு வேடகம்னு மாறுவது. திருமோகூர் திருமூக்கூர் திருமுக்கூர் அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா, திருமுக்கூர் திருமோகூர் அப்படின்றது திருமுக்கூர் அப்படின்ட்டு மறுவுது. திருமலைப்பாடின்றது திருமலை வாடின்னு மாறுது. இங்கே பாருங்கள், பாடின்னு இருக்கிறது இங்கே வாடின்னு மாறுவது. ஓகேவா, அப்போ இது நம்மளுக்கு படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவன் எடுத்து டிஎன்பிஎஸ்சிக்காரன் நம்மளை போட்டு தள்ளி ஆப்புக்கு மேலே ஆப்பாக வைக்கும்போது நம்மளும் அவனுக்கு டஃப் கொடுக்கணும். ஓகேவா, நீ என்னடா பெரிய சொல்கிறது, நாங்கள் அப்படிலாம் படிப்போம்டான்ட்டு நாம் எதிர்த்து நின்று படிக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்கள், திரு ஏடகம் அப்படின்னா திரு வேடகமாக மறுவுது. திருமோகூர்ன்றது திருமுக்கூராக வந்து மறுவுது. திருமலைப்பாடின்றது திருமலை வாடின்னு மறுவுது. ஓகேவா, வெற்றியூர் அப்படின்றது வெத்தியூர்னு மறுவுது. அப்போ பாருங்கள், வெற்றியூர்ன்றது என்னது, வெத்தியூர்னு மறுவுது. ஓகேவா, வெற்றியூர் அப்படின்றது வெத்தியூர் அப்படின்னு மறுவுது. ஆற்காடு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய இதிலே பார்த்துருப்போம். ஓகேவா, ஆற்காடுன்றது ஆற்காடாக மறுவும், ஏரிக்காடுன்றது ஏற்காடாக மறுன்றதை பார்த்துருப்போம். ஈரோடுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ திருமலைப்பாடி திருமலை வாடின்னு மாறுது. திருமோகூர் வந்து திருமுக்கூராக மாறுது. வெற்றியூர் வெத்தியூராக மறுவுது. ஓகேவா, கரவூர் வஞ்சிலாம் உங்களுக்கு கரூர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஈரோடுன்னு தெரியும். குளிர் தண்டலை குளித்தலைன்றதும் தெரியும். கோடம்பாக்கம்னு தெரியும். சின்னதரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டைன்றது நம்மளாம் முன்னாடியே வந்து படித்தது. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா, அப்போ பாருங்கள், மறுவு சொற்கள் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேவா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் நம்ம படித்தது இருக்குது. ஓகேவா, அப்போ அவுட் சோர்ஸ் புக்காக நம்ம தேடி படித்தோம்ல, அது பார்த்திங்கன்னா அதில் 50% தான் இருக்குது. மீதி 50% இவன் எங்கேருந்து எடுத்தானே தெரில இந்த டிஎன்பிஎஸ்சிக்காரன். ஓகேவா, இந்த டிஎன்பிஎஸ்சிக்காரன் எங்கேருந்து எடுக்கிறானே தெரியல. அதனால் இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, மீதி இருக்கக்கூடிய அந்த 50% நம்மளுக்கு தெரியாத டேட்டா நிறையா பார்த்தோமா. இந்த அண்ணல் வாயில் அப்படின்னா சித்தன்ன வாசல்ன்றது நம்மளுக்கு தெரியுமா, கண்டிப்பாக தெரியாது. அப்போ இந்த மாதிரி டேட்டாலாம் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, அப்போ தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. திருமயம்ன்றது ஈஸியாக போட்டலாம். ஆனால் இந்த காணப்பேர் அப்படின்றதான் காளையார் கோவில் அப்படின்ற நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. ஓகேவா, திருக்கோட்டியூர் திருக்கோஷ்டியூராக மாறி இது கூட ஏதோ எழுத்துலாம் ஒரே மாதிரி இருந்தாலும் எழுதிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், சனகை சனகாபுரம் இருக்குது. இங்கே என்ன போடுவீங்க, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. என்ன வரும், சீனாபுரம்னு வரும். சம்மந்தமே இல்லாத இருக்குது. ஓகேவா, அப்போ இதெல்லாம் தெளிவாக படித்தா தான் நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும். ஓகேவா, நெடுமணல்னு இருக்குது. ஆனால் அது பேர் என்ன, ராமேஸ்வரம்னு கொடுத்துருப்பான். நெடுமணல்னு இருக்குது, ராமேஸ்வரம்னு கொடுத்துருப்பான். ஆனால் இது ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், சம்மந்தம் இல்லாத கொடுத்துருப்பான். திருத்திணை நகர்னு கொடுத்துருப்பான். ஆனால் தீர்த்தகிரி நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, திருத்திணை நகர் தான் தீர்த்தகிரியாக மறுவி இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியும். வீராடபுரம்னு இருக்கும். ஓகே, விராடபுரம்னு இருக்கும். விராடபுரம் தான் என்ன மாறும், லாடபுரமாக மறுவுது. ஓகேவா, அப்போ இதுவும் என்னது தெரிஞ்சால் மட்டும் தான் போட முடியும், இல்லைனா போட முடியும். இடைக்குலன்னு இருக்கும். சம்மந்தமே இல்லாத மருத்துவ குடின்னு கொடுத்துருப்பான். சரியா, அப்போ இதெல்லாம் படிக்கணும், படித்தா தான் போட முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாது. சரியா, அப்போ தயவு செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கோ அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. ஓகேவா, இது வந்து ஒரு என்னோடய அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா, நானும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நானும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் அந்த போஸ்ட்டில் இந்த ஊரோட மறு பேர் இதுதான் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா நம்ம மறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இவ்வளோ இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் அப்டேட்டே பண்ணியிருக்கான். ஓகேவா, அப்டேட் பண்ணி இப்போ தான் மெட்டீரியலை புதுசாக இறக்கியிருக்கான். அப்படிங்கும்போது நம்ம அதில் இருக்கிறத கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.